1tamilmv.live. என்ன வண்டி இது? என்னங்க கார் திடீர்னு ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குதுங்க. உனக்கு ஏதாவது அறிவு இருக்கா? நாளைக்கு லண்டன் போகணும். நீ பாட்டுக்கு அந்த வேண்டுதல் இந்த வேண்டுதல் சுத்திட்டு இருக்க. அம்மா நீ எங்க இருக்க? இது எந்த இடம்னு தெரியல, ஆனா இங்க ஏதோ ஸ்டேஷன் இருக்கு. இருங்க இருங்க, யாரோ ஒரு பையன் வரான், கேட்டுக்கிறேன். ஓகே லட்சுமி, ஜாக்கிரதையா வந்துரு. சரிங்க, வெச்சிடுறேன். தம்பி தம்பி, இங்க பக்கத்துல ரயில்வே ஸ்டேஷன் இருக்கா? இருக்கு ஆண்டி. என்ன கொஞ்சம் அங்க டிராப் பண்றியா? உட்காருங்க. இது ஷார்ட்கட் ஆண்டி. ஓ தம்பி, உனக்கு எந்த ஊரு? எங்க இருந்து வந்துட்டு இருக்க இப்போ? பக்கத்து ஊர் ஆண்டி. டியூஷனுக்கு போயிட்டு வரேன். ஓஹோ, அது சரி. உங்க அம்மா அப்பா என்ன பண்ணிட்டு இருக்காங்க? அம்மா அப்பா ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்க ஆண்டி. ஐயோ, வெரி சாரிப்பா. பரவாயில்ல ஆண்டி, என்ன பாத்துக்கிறதுக்கு பெரியப்பா பெரியம்மா இருக்காங்க. யூ சோ லக்கி. நீங்க சரியா சொன்னீங்க ஆண்டி. எனக்கு தங்கச்சி, அத்தை, மாமா, பெரியப்பா பெரியம்மா, அத்தை பொண்ணுங்க எவ்வளவு பேர் இருக்காங்க. அடேங்கப்பா. டேய் மாமா, ஃபிகர் சூப்பரா இருக்காடா. கண்ணா, சீக்கிரம் சைக்கிள் எடு, சீக்கிரம். போயிடலாம். சீக்கிரம். ஏய் ஏய், நில்லு நில்லு. ஏய் நில்லு நில்லு. டேய் ஓடி மரியாதை சைக்கிள் நில்லு. ஏய் சீக்கிரம் போய் அந்த சைக்கிள் போறா. சீக்கிரம் போ. இன்னைக்கு விட கூடாது. டேய் நில்லுடா. கொஞ்சம் வேகமா போ. இல்லன்னு சொல்றல. போறோனே. எங்ககிட்ட இல்ல தப்பிக்க பாக்கறியா? ஏய் என்ன விடு. என்ன விடுங்கறல. ஆண்டி எதுவும் பண்ணாதீங்க. ஏய் விடு. ஆண்டி விடுங்க. ஆண்டி விட்டுருங்க. விடுங்க. எங்க ஆண்டி விட்டுருங்க. ஆண்டி விட்டுருங்க. ஏய் அவங்கள விடுங்க. அவங்கள விடுங்க. விடுங்கடான்னு சொல்றேன், விடுங்க. ஏய் புடிப்பே. ஆண்டி போடுங்க. வேடா. கீழ போடு. ஆண்டி இங்க இருந்து போடுங்க. போங்க சொல்றல. போடுங்க இங்க இருந்து. போங்க ஆண்டி போங்க. போங்க. போடுங்க. ஏய் வேடா வேடா. எது பண்ணிராத. வேடா. தேஜ் யாரையோ கொன்னுட்டானா? என்ன உளறிட்டு இருக்க நீ? லண்டனுக்கு போறதுக்கு ஒரு நாள் தான் இருக்கு. நீ என்னடான்னா அந்த பையனை பார்க்க போகணுங்கிற? என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? பாவங்க, அவன் என் உயிரை காப்பாத்திருக்கா. நான் சாட்சி சொல்லலன்னா அந்த பையனை ஜெயிலுக்குள்ள போட்டுருவாங்க. லக்ஷ்மி, இந்த டைம்ல போலீஸ் கோர்ட் அது இதுன்னு போனோம்னா என்ன ஆகுன்னு யோசிச்சு பாரு. 1 இயரா எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு நீ இந்த ஜாப வாங்கியிருப்ப. நீ லண்டனுக்கு போய் தான் ஆகணும். நான் அங்க போனாலும் என்னால நிம்மதியா இருக்க முடியாதுங்க. பிளீஸ்ங்க, அவனுக்கு ஏதாவது உதவி செய்யணுங்க. என்ன நினைக்கிறையோ செய். நீங்க எப்படியும் 1 வாரம் கழிச்சு தானே லண்டன் வர போறீங்க. அதுக்குள்ள அந்த பையனோட ஃபேமிலியை கண்டுபிடிச்சு அவங்களுக்கு இந்த செக்க கொடுத்துட்டு வாங்க. இவ்வளவுதானே? உன் விருப்பப்படியே செய்யறேன். நான் கொண்டு சேர்த்தறேன். சில ரவுடிங்க கிட்ட இருந்து யாரோ ஒருத்தருடைய மானத்தை காப்பாத்தணுங்கிறதுக்காக இவன் அவங்கள கொன்னதா சொல்றான். ஆனா பாதிக்கப்பட்ட பெண் இப்ப வரைக்கும் கோர்ட்டுக்கு வரல. அதுக்காகத்தான் இவன் இந்த கொலையை பண்ணாங்கிறதுக்கு எந்த சாட்சியமும் இல்ல. பையனுடைய வயதை கருத்தில் கொண்டு செக்ஷன் 320 படி 7 வருடம் சிறை தண்டனை கொடுத்து இவனை சிறார் சீர்திருத்த பள்ளிக்கு அனுப்புமாறு உத்தரவிடுகிறேன். தேஜு, பெரியம்மா, நீ எதுக்கும் பயப்படாத. நீ எந்த ஒரு தப்புமே செய்யல. நாங்க எல்லாரும் இருக்கோம்ல, நீ தைரியமா போ.
சார், என்ன அந்த பையனையே பாக்குறீங்க? அவனுக்கு பெத்தவங்க யாரும் இல்ல சார். அவன் என் தம்பி பையனா இருந்தாலும் என் பையனா தான் வளர்த்தேன். அவனை வெளியில கொண்டு வரணும்னு சில மாசங்களா முயற்சி பண்ணிட்டு இருந்தேன். ஆனா என்னால முடியல. அவனை ஜாக்கிரதையா பாத்துக்கோங்க சார். நீங்க எதுக்கு கவலைப்படுறீங்க? அவன் ஒன்னும் கிரிமினல் இல்லையே, சின்ன பையன் தானே. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, நான் அவனை ஜாக்கிரதையா பாத்துக்கிறேன். நீங்க கிளம்புங்க. டேய் மாமா, கலக்கிட்டடா. பெர்ஃபார்மன்ஸ்க்கு இம்ப்ரெஸ் ஆகி HOD சாரே வந்து. ஹாய் தேஜ், கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ சோ மச் சார். இவங்க எல்லாருமே என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சார். என் சித்தப்பா ட்ரூப்ல பாடிக்கிட்டு இருக்காங்க. அப்பப்ப நானும் பாடுவேன். நம்ம காலேஜ் ப்ரோக்ராமுக்காக இவங்களை வர சொன்னேன் சார். ஹாய் கைஸ், நாளைக்கு நம்ம ஹாஸ்டல் டே. நீங்க எல்லாரும் இங்க தான் இருக்கணும். சார், இன்னைக்கு நான் எங்க ஊருக்கு கிளம்பலான் இருக்கேன் சார். ஆனா ஏன்? நாளைக்கு என் அண்ணன் பர்த்டே சார். ஓ, அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே தேஜு. இது என் பெரிய தங்கச்சி, அவ சின்ன தங்கச்சி, இவங்களாம் அத்தை பொண்ணுங்க சார். ஓ, நாளைக்கு அண்ணனோட பர்த்டே மட்டும் இல்ல, எங்க எல்லாருக்கும் சம்மர் ஹாலிடேஸ். எங்க ஃபேமிலில யார் எந்த ஊர்ல இருந்தாலும் இந்த நாள்ல ஊர்ல இருந்தாகணும். இது எங்க பெரியப்பா ஆர்டர். இவன் குறும்பு மட்டும் குறையவே இல்லை. வாமா, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேம்மா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்க மாமா. எப்படி இருக்க? நல்லா இருக்கமா? ஏய், வாடா, நல்லா இருக்க, நல்லா இருக்க. மாமா சொன்னதுல எடுத்துட்டியா? எங்க வச்சிருக்க? நீ பழக்கங்க தானே? வாங்க பிரசாத், இருந்து பொண்ணு மாப்பிள்ளைய ஆசீர்வாதம் பண்ணிட்டு தான் போகணும். ரொம்ப சந்தோஷம். வணக்கங்க. எந்திரிங்க, எந்திரிங்க, முகூர்த்தத்துக்கு நேரமாச்சு. எந்திரிங்க. என்னங்க பொட்டு வச்சுக்கோங்க. ஓ, அண்ணே, ஆ? அண்ணே, இரு. அண்ணே, மோசம் போயிட்டோண்ணே. அண்ணே, நம்ம மோசம் போயிட்டோம். என் பொண்ணு எவன் கூடயோ ஓடி போயிட்டாண்ணே. என்ன சொல்றீங்க? உனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கா? என்ன பேசிட்டு இருக்க? அவ இங்கதான் எங்கேயாவது இருப்பா, ஒரு முறை தேடி பாப்பா. யாருக்குமே தெரியல. ராத்திரி யாரோ 3 பேர் வந்தாங்களான்னு அவங்க கூட ஓடி போயிட்டாளா? தேஜ், தேஜ், ஐயோ, இந்த காரியத்தை செஞ்சதே அவன் தானே. எவனே தெரியாத 3வது மனுஷனுக்கு அவளை கல்யாணம் பண்ணி கொடுத்து இவன் தான் அனுப்பி வச்சிருக்கானே. மன்னிச்சிருங்க, அவங்க 2 பேரும் ஒருத்தர் லவ் பண்ணாங்க. அதுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவியா? அதுல பெரியப்பா, நான் இது சின்ன வயசுலயே ஒத்துக்கிட்ட சம்பந்தம் தானடா. அவதான் ஏதோ விவரம் தெரியாம தப்பு பண்ணிட்டானா, அவளுக்கு சொல்லி புரிய வைக்கிறத விட்டுட்டு கூட்டிட்டு போய் கல்யாணம் பண்ணி வைப்பியா? சின்ன வயசுல ஜெயிலுக்கு போய் எங்க மானத்தை வாங்கின. இப்போ நடக்க வேண்டிய கல்யாணத்தை நிப்பாட்டி மறுபடியும் எங்க மானத்தை வாங்கிட்டேன். ஊர்ல எப்படி தலை நிமிர்ந்து நடக்கிறது? ஏய், என் சம்பந்திக்கு என்னடா பதில் சொல்றது? சொல்றா. இவங்கிட்ட என்ன பேசிக்கிட்டே?
இதெல்லாம் உங்க அண்ணன் தான் இவனை வச்சு செய்ய வச்சாரு. இவரை போய் பெரிய மனுஷன் நினைச்ச பாரு. கண்ணு முன்னாடியே என் சம்பந்தி அடிக்கிறேன். அண்ணே எனக்கு புரிஞ்சிருச்சுனே, இந்த வீட்ல என்னுடைய மரியாதை கௌரவம் என்னன்னு நல்லா புரிஞ்சிருச்சு. சொல்றது கொஞ்சம் கேளுங்க சித்தப்பா. என்ன மன்னிச்சிருங்க. மரியாதை என்னன்னு நான் தெரிஞ்சுக்கிறேன். சாரி சித்தப்பா. அண்ணே அவன் ஒன்னாலதான் இப்படி ஆனா. நான் சொல்றது கொஞ்சம் தயவு செஞ்சு கேளுங்க. ப்ளீஸ் சித்தப்பா. சாரி சித்தப்பா. எதுவும் சொல்ல வேணாம். உங்க உறவே எனக்கு வேண்டாம். வாடி. இவ்வளவு வருஷமா ஒத்துமையா சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்த இந்த குடும்பத்தை நீ செஞ்ச ஒரு தப்புனால எல்லாத்தையும் சுக்குநூறா உடைச்சிட்டியடா. இதுக்கப்புறம் உன் வாழ்க்கையில எப்பவும் இந்த வீட்டு பக்கம் வந்துடாத. போடா போ. போங்க போங்க. டே மாமா, இவ்வளவு நாள் காலேஜ்ல படிச்சுக்கிட்டே நம்ம டைம் பாஸ் பண்ணிட்டோம். இப்ப காலேஜே முடிஞ்சிச்சு, என்ன பண்றது? சப்ளிமெண்டரி இருக்குல்ல சார். சார் டிக்கெட் சார். எங்கயா? உங்களுக்கு எதுக்கு சார்? பக்கத்துல கிராமம் தானே சார். அட எஃப்எம், உனக்கு விஷயமே தெரியாதா? இவன் அவங்க பெரியப்பா வீட்டை விட்டு துரத்தி 1 வருஷம் ஆயிடுச்சு. அப்பையில இருந்து இவன் ஹைதராபாத்ல இருக்கிற இவன் சித்தப்பா வீட்டுல இருந்து வரான். அப்படியா சார்? ஆமா. சாரி சார், உங்களுக்கு இப்பவே ஹைதராபாத்துக்கு டிக்கெட் போட்டுறேன். அது செய்யுங்க. போங்க. சரிங்க சார். நேத்து ஒருத்தன் எனக்கு ப்ரப்போஸ் பண்ணாண்டி. செருப்பு எடுத்துட்டு. முதல்ல அவன் இங்க போறானா? மாமா எனக்கு ஒரு டவுட். என்னன்னு சொல்லு. பசங்க லவ் சொன்னதும் பொண்ணுங்க ஏன் செருப்பு எடுக்கிறாங்க மாமா? பசங்களுடைய காதல் கடவுளுக்கு சமமானதுடா. என்னது? கோவிலுக்குள்ள நம்ம செருப்பு கழட்டிட்டு போவோம்ல, இதுவும் அப்படிதான். மாமா நீ சூப்பர் மாமா. சூப்பரா? ஒரு நிமிஷம். நல்லா இருக்கல்ல? சொல்றா மாமா. கிளம்பிட்டியா? கிளம்பிட்டேன். டேய், அந்த பொண்ணை எவ்வளவு ட்ரை பண்ணாலும் கரெக்ட் பண்ண முடியல. ஏதாவது ஐடியா சொல்றா. சொல்றேன்டா, பொண்ணுங்களை கரெக்ட் பண்றது ரொம்ப ஈஸி. ஒரு வேலை பண்ண, ஒரு 3 நாள் அந்த பொண்ணை விடாம துரத்து. 3 நாளும் அந்த பொண்ணைய பாத்துக்கிட்டு 4வது நாள் அவ பின்னாடியே சுத்து. ஆனா அவ உன்னை பாக்கும்போது நீ அவளை பாக்காத. அப்ப அவ டிஸ்டர்ப் ஆவா பாரு. ஹலோ டேய், அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு சொல்றா. ஹலோ டேய் மாமா, லைன்ல இருக்கே இல்லையா? ஹலோ டேய் சொல்றா. யோ உட்காரியா? கடவுளே, இவ என்ன பச்சை கண்ணு வாங்காம என்னைய பாத்துக்கிட்டு இருக்கா? ஏன் அப்படி பாக்குற? எல்லாரும் பாக்குறாங்கல்ல, கண்ணு மூடு. கேட்க மாட்டா போலயே. தாத்தா சொல்லுமா. என்ன பத்தியா சொல்றா செல்லம்? பிளைண்டா? தாத்தா My first love story is a blind love story. ஏறு 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 நெஞ்சில் வலிமை கொண்டு ஏறு. ஆக்சுவலா யாருமா நீ? இங்க எதுக்கு இறங்கி இருக்க? தாத்தா, பசங்க பொண்ணுங்களை கரெக்ட் பண்றது ஈஸி நினைச்சுக்கிட்டு இருக்கானுங்க. அதனால தான் அவனுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுத்தேன். இது அவன் வாழ்க்கையில மறக்கவே மாட்டான். என் காஃபி எப்படி இருக்கு? காஃபில காஃபி பொடி போடணும்னு உனக்கு தெரியாதா? காஃபி பொடி இல்லாம காஃபி போடுறது எப்படின்னு யூடியூப்ல பார்த்து போட்டேன். அதான் இவ்வளவு கேவலமா இருக்கு. இந்த காஃபிய Facebookல போட்டதுக்கு 500 லைக்ஸ் வந்தது தெரியுமா? Facebookல காஃபி குடிக்க மாட்டாங்கடி, பாப்பாங்க. ஹலோ கிரேசி பாய்ஸ் மியூசிக் பேண்ட். ஹலோ அங்கிள், கேஜ் இருக்கானா?
ஹலோ அங்கிள், தேஜ் வந்திருக்கானா? என்னடி இவன் சிட்டிலேயே நான் பிஸியான சிங்கர். அப்பேற்பட்ட எனக்கே 5-6 போன் கால்ஸ் வர மாட்டேங்குது. ராத்திரி வந்தான், இப்பவே 60 போன் கால்ஸ். என்ன கிழிக்கிறானோ என்னவோ. போன்ஸ் வர அளவுக்கு ஃபேன்ஸ் இருக்காங்கன்னு அர்த்தம். வாடா, இப்ப டைம் 9 ஆயிருச்சு. ஏர்லி மார்னிங் எந்திரிச்சா உருப்படுவேன்னு எத்தனை முறை சொல்லியிருக்கேன். விடிய காலையில எந்திரிக்கிறோம் உருப்பிடுவானா? பேப்பர் போடுறோம் பென்ஸ் கார்ல தானே வரணும். இல்ல கலக்கிட்டடா தங்கம். ஆமாங்க, பால் குடிச்சா பலசாலி ஆவோம்னா பூனை கூட பலசாலி ஆகிருக்குமே. என்ன கிண்டலா? சரி, நான் ஒண்ணு சொல்லட்டுமா? பிராக்டிஸ் பண்றவன் மியூசிக் டைரக்டர் ஆவானா நான் தான் பெரிய மியூசிக் டைரக்டரா இருப்பேன். சித்தப்பா ஃப்ளோல உங்களை நீங்களே தான் கலச்சிக்கிட்டீங்க. இருந்துட்டு போகுது. தங்கம், ரொம்ப நாள் கழிச்சு வீட்டுக்கு வந்திருக்க. சிக்கன் புளியோதரை செய்யட்டுமா? என்னது சிக்கன் புளியோதரையா? ரொம்ப நல்லா இருக்கும். அது எப்படி பண்ணுவீங்க? முதல்ல பாதாம் சாப்பிட்டு வளர்ந்த கோழி எடுத்து இறகுகளை ரிமூவ் பண்ணணும். அப்புறம் சின்ன சின்னதா கட் பண்ணணும். அப்புறம் நல்லா கொதிக்கிற அந்த குழம்புல சிக்கன் போட்டோம்னா கேட்கும் போதே நாக்கு ஊறுதே. இல்ல இப்பவே செஞ்சு சித்தப்பாவுக்கு போட்டு எனக்கு மட்டும் ஹோட்டல் ஆர்டர் பண்ணிடுங்க. சித்தப்பா நீங்க 2 பேரும் சேர்ந்து என்ன கிண்டல் பண்றீங்களா? என்ன செய்யறது? நீங்க எப்படி இருக்கீங்கண்ணே? நான் நல்லா தான்டா இருக்கேன். சுதாவும் ஐஷுவும் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்கண்ணே. டிக்கெட்லாம் புக் பண்ணிட்டீங்களா? புக் பண்ணிட்டோண்ணே. 1 வீக்ல கிளம்பிடுவோம். சரி. அது வந்து சொல்ற. தேஜ் படிப்பை முடிச்சிட்டு என் வீட்டுக்கு வந்திருக்கான். அவனையும் என்னாச்சுங்க? போனை வச்சுட்டாரு. ஐயோ, தேஜ் ஒண்ணு சொன்னா போதும் போனை கட் பண்ணிடுவாரு. காதலிச்ச பொண்ணு கல்யாணம் பண்றது தப்பா? சின்ன வயசுல 7 வருஷம் ஜெயிலே இருந்துட்டான். அதை தொடர்ந்து 2 வருஷம் ஹாஸ்டல்லயே வாழ்க்கை போயிடுச்சு. இப்பவும் அவன் பிரிஞ்சுதான் இருக்கணுமா? இந்த தடவையாவது அவனை கூட்டிட்டு போலாங்க. மாமாவை எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணிடலாம். நானும் அதான் யோசிக்கிறேன். என்னங்கடி குரங்கு கூட்ட காலேஜுக்கு போகாம இருக்கீங்க? உன் தங்கச்சிய ஒரு சீனியர் ரேக் பண்ணிட்டு இருக்கா. தம் அடிக்க சொல்லி டார்ச்சர் பண்றா. உண்மையாவ சொல்றீங்க? இவ்வளவு தூரம் உன்கிட்ட வந்து சொல்றோம், அங்க வந்து கேக்குறத விட்டுட்டு எங்களே திருப்பி கேக்குற? வேற என்ன செய்வாங்களாம்? உங்களை பார்த்த உடனே வாங்க வாங்க உட்காருங்க டீ குடிக்கிறீங்களான்னு கேட்பாங்களா என்ன? டே அண்ணா, யார் அந்த பொண்ணு? சொல்லு, டீடைல்ஸ் சொல்லு. இதோ பார், நீ என்ன பண்ணுவியோ எனக்கு தெரியாது. என்ன தம் அடிக்க சொன்னால அவ தம் அடிக்கிறத நான் பாத்தே ஆகணும். டார்ச்சர்னா என்னன்னு அவளுக்கு புரிய வைக்கணும். பாக்கத்தானே போற. டார்ச்சர்ங்கிற வார்த்தையை கேட்கும் போதெல்லாம் அவ டென்ஷன்ல டேப்லெட் தேடுற மாதிரி பண்றேன். இது அட்வான்ஸா வச்சுக்கிறேன். பேலன்ஸ் ரெடி பண்ணிடுறியா? அது எனக்கு தெரியும், நீ போய் வேலைய பாரு. ஓகே. ஏய், அந்த பொண்ணோட போட்டோவும் வாட்ஸ்அப்க்கு நான் அனுப்புறேன். அனுப்பு. ஏண்டா நீ கிட்டப்ப பார்த்தவ பயப்படுவாங்க. அப்பா வணக்கம் சார். வணக்கம். இந்த கெட்டப்ப பத்தி என்ன உண்மையான போலீஸ் நினைச்சிட்டாங்கடா. போலீஸ் ஆகணுங்கிற என்னோட கனவு நிறைவேறிடுச்சுடா. மாமா, நம்ம கெட்டப்லாம் ஓகே. இப்ப என்ன பண்றதா பிளான்? என் தங்கச்சி அழ வச்சு அந்த சீனியர் சிகரெட் பிடிக்க வச்சு அந்த வீடியோ வாட்ஸ்அப்ல வைரல் ஆக்குறேன். டேய் ரெடியா? ரெடி. டேய் அந்த பொண்ணு டீடைல் சொல்றா. இதே பிளாட்ஃபார்ம் கோதாவரி எக்ஸ்பிரஸ் S4 ப்ளூ டிரஸ். கொய்யால கண்ணு தெரியாத மாதிரி என்ன ஏமாத்திட்டாலே. அப்ப அழகா சொல்லிருக்காளே. டேய் அந்த போட்டோ வேட்றா. இந்தா. அன்னைக்கு நான் இன்னைக்கு என் குடும்பத்தை சேர்ந்தவங்களா? நீ எங்க போனாலும் உன்னை நான் விட போறதில்லடி. போலீஸ் அம்மா, இவங்கிட்ட பிரச்சனை வேணாம். இவனை பார்த்தா எங்களுக்கே பயம்மா. இவன் என்ன சொன்னாலும் செஞ்சிருங்க. நான் கத்திடுவேன். நான் குத்திடுவேன். என்கிட்ட பணம் இல்ல. எனக்கு பணம் வேணா கண்ணு. அப்படின்னா வேற என்ன வேணும் சார்? ப்ளீஸ். குடியாத தம்மடி. வேணா சார், எனக்கு பழக்கம் இல்ல. தம்மடி ப்ளீஸ் சார். குத்திடுவேன். தம்மடி. என்ன சார் இப்படி எல்லாம் பண்றீங்க? மாமா, இவளை இப்படி விட்டுட்டா புகையிலேயே டிராயிங் வரைஞ்சிடுவா மாமா. முடிஞ்சது சார். முடிஞ்சிருச்சு சார். இன்னொன்னு இருக்கா? போமா. கிளம்பு.
இப்ப நீ பார்க்க போறது உன்னை ரேக் பண்ண அந்த சீனியருடைய வீடியோவை. இந்த வீடியோவை நீ உன் ஃப்ரெண்ட்ஸுக்கு வாட்ஸ்அப் பண்ணா போதும். இந்த வீடியோவும் வைரல் ஆயிடும். உன் சீனியர் மான கப்பல் ஏறிடும். தேங்க்ஸ் டானா, கிரேட் ஜாப். என் சீனியரை ராகிங் பண்ண சொன்னா வேற யாரையும் ராகிங் பண்ணி என் காசு ஆட்டிய போட்டுட்டியேடா. புஜி, உன் சீனியர் நம்ம 2 பேர் லைஃப்லயும் கிராஸ் பண்ணிட்டா. ஏய், என் தங்கச்சியை ரேக் பண்றியா? கொன்றுவா உன்னை. அந்த பேலன்ஸ் பணத்தை கொடுக்கிற தங்கச்சி. நான் பணம் கொடுக்க மாட்டேன். ஏன் பணத்தை கொடுக்க மாட்டியா? கொடுக்க மாட்டேன். எதுக்கு? அவ என் சீனியர் இல்ல. ஏய், ப்ளூ Dress S4 கோச் வாட்ஸ்அப் பண்ணிருந்தே அந்த பொண்ணு தானே? ப்ளூ Dressல இருந்தா பாட்டியை கூட ராகிங் பண்ணுவியா? இது சீட்டிங். டூ மச்சா பண்ணிக்கிட்டு இருக்க. உனக்கு எப்படி தெரியுது? உங்க சத்தம் ரோடு வரைக்கும் கேட்டுட்டு இருக்கு. எவ்வளவு செலவு பண்ணி அந்த வீடியோ எடுத்தேன்னு தெரியுமா? செலவு பண்ணதுக்காக ஃபிளாப் ஆற படத்தை கூட ஹிட் ஆக்கிடுவாங்களா மக்கள்? முடியாது. இங்க பாருங்க, கொஞ்சம் நிறுத்துங்க. ஆக்சுவலா இங்க என்ன நடந்துட்டு இருக்கு? இவன் என்ன செஞ்சானா? என் சீனியரை ரேக் பண்றேன்னு சொல்லிட்டு எவ்வளவு ரோட்ல போறவள ரேக் பண்ணிருக்கான். யார் அது? அதோ அங்க பாருங்க. இந்த பொண்ணையா நீ ரேக்கிங் பண்ண? இவ போலீஸ் கமிஷனரோட பொண்ணு. கமிஷனரோட பொண்ணு? ஆமா டாடி, அவரு என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட் தானே? அப்படியா? என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்டா? ஒரு தடவை அவங்க பொண்ணை யாரோ அழ வச்சதுக்காக அவனை அவர் என்கவுண்டர் பண்ணிட்டாராம். அப்படியா? டேய், உங்களுக்கு தெரியாதா? போலீஸ் கமிஷனர் பொண்ணையே ஏன்டா தம்படிக்க வச்ச? போலீஸ் கமிஷனர் பொண்ணுனா பயப்படுவேனா என்ன? அப்புறம் எதுக்கு கையெல்லாம் நடுங்குது? டேய் டேய், அவ இதெல்லாம் பண்ணது உனக்காக தானடி. எதுக்கு அவனை அழ வச்சிட்டு இருக்க? உன் பையன் இந்த வேலையை செய்யறதுக்கு லஞ்சம் வாங்கினா தெரியுமா? எப்படா பார்த்தி? டேய் தருதல பயலே, தங்கச்சி அனுப்புன போட்டோ கேட்டானே எதனை எடுத்து தொலைச்ச? நீ போட்டோ எடுத்து காமிக்க சொன்னா எடுத்து காமிச்சேன். ஏன் தப்பு என்ன இருக்கு? என்ன தப்பா? நீ எடுத்த போட்டோ யாருது தெரியுமா? கமிஷனரோட பொண்ணுது. All the line to this route are busy. Please try after 40 years. நீங்கள் தொடர்பு கொண்ட நபர் இப்பொழுது. டேய் டேய் டேய், எனக்கே விபூதி அடிக்க பாக்குறடா வெங்காயம். ஏய், நீ உள்ள போடி. என்னங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. அந்த கமிஷனர் இவனை ஏதாச்சும் பண்ணிட்டு வராங்க. அது கமிஷனர் பொண்ணும் இல்ல, கண்ட்ரி சிக்கனும் இல்ல. அப்படியா? நீ தானே சொன்ன தேஜ அண்ணன் கிட்ட கூட்டிட்டு போகணும்னு. இப்படி பயமுறுத்தினா அவன் நம்ம கூட வருவான்னு பிளான் போட்டேன். குறும்பு. அப்ப அந்த பொண்ணு யாரு? யாருக்கு தெரியும்? நந்தினி, 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 come on. உள்ள போ, உள்ள போ. வணக்கம் சார். வணக்கம். ஐயா, இந்த பொண்ணு என்னையும் என் டாமியும் ஆக்சிடென்ட் பண்ணி கொன்னுடலான்னு பார்த்தா ஐயா. யுவர் ஆனர், என் கிளைண்ட் ஆக்சிடென்டலா இந்த ஆக்சிடென்ட்ட செஞ்சாங்களே தவிர பிளான் பண்ணி செய்யவே இல்ல. இவருக்கும் என் கிளைண்ட்டுக்கும் இதுக்கு முன்னாடி எந்த விரோதமும் இல்ல யுவர் ஆனர். நீ சொல்லுமா. நான் ஸ்கூட்டில போயிட்டே இருந்தேனா, ரோட்ல பிஸ்கெட்ட பார்த்த நாய்க்குட்டி நான் போற வழியில ஓடி வந்தது. அத புடிக்க இந்த கிழவ வந்தானா, அப்ப கண்ட்ரோல் மீறி இடிச்சிட்டேன். என்னம்மா, உன்னோட வண்டிக்கு பிரேக் இல்லையா? பிரேக் இருந்ததால தான் பொழைச்சாரு. இல்லனா இந்த கிழவ எப்பயோ போய் சேர்ந்துருப்பாரு. என்னம்மா, மரியாதை இல்லாம கிழவன் கிழவன் சொல்லிட்டு இருக்க? ஓ, நீயும் கிழவன் தானே? மறந்துட்டேன் இல்லையே தளபதி. ஆக்சிடென்ட் பண்ண நந்தினின்ற இந்த பெண்ணு அவங்க ஸ்கூட்டியால ராமசாமிங்கிறவரை இடிச்சுதா ஒத்துக்கிட்டாங்க. அதனால அவருக்கும் அவர் நாய்க்குட்டிக்கும் ஹாஸ்பிட்டலுக்கு செலவு பண்ண 2000 அவருக்கு கொடுக்கும்படி நான் தீர்ப்பளிக்கிறேன். அது மட்டும் இல்லாம ஒரு வயசானவர்கிட்ட மரியாதை இல்லாம பேசினதுக்கு இவங்களை 15 நாள் ஓல்டேஜ் ஹோம்ல சேர்க்கணும். அது மட்டுமல்ல, நாய்க்குட்டியை காயப்படுத்தினதுக்கு 15 நாள் யான் மல்கேரியா சென்டர்லயும் வாயில்லாத ஜீவன்களுக்கு சேவை செய்யணும்னு தீர்ப்பளிக்கப்படுகிறது. ஸ்டாபிங் வந்துருச்சு, பணத்தை எடு. டேய், உன்னை விட ஆட்டோக்காரங்களே பெட்டர்டா. அப்படின்னா ஸ்னூபிக்கு இன்ஜெக்ஷன் போட்டுட்டு நாளைக்கு காலையில பொறுமையா வா. வெயிட்டிங் சார்ஜஸ் கூட கொடுத்துறேன்டா. உள்ள வாடா. தங்கம், நீ உள்ள போடா, நான் பின்னாடியே வரேன். அடே ஸ்னூபி, உன் ஹாஸ்பிட்டலே ஸ்டார் ஹோட்டல் ரேஞ்சுக்கு இருக்கே. ஏமா, இவ்ளோ நேரமா? இன்னும் 10 நாய்க்குட்டிங்களுக்கு குளிப்பாட்டி ஆகணும். 6 நாய்க்குட்டிங்களுக்கு ஹேர் கட் பண்ணணும். 3 குதிரைங்களுக்கு பல்லு தேய்ச்சி விடணும். சீக்கிரம் ஆகட்டுமா? ஓ மை காட், இன்னும் 10 நாய்க்குட்டிங்களா? உனக்கு எவ்வளவு வேணா பணம் தரேன். இந்த சேவையில இருந்து காப்பாத்துறியா? அம்மாடியோ, இங்க லேடி கான்ஸ்டபிள் ரொம்ப ஸ்ட்ரிக்ட். கோர்ட்ல பனிஷ்மெண்ட் வாங்கினவங்க எல்லாம் இங்க இருக்காங்களா இல்லையா, அவங்க கரெக்டா வேலை செய்யறாங்களா இல்லையான்னு பாத்துக்கிட்டே இருப்பாங்க. ஆனா உனக்காக நான் ஒரு சின்ன ஹெல்ப் பண்ண முடியும். என்னது? உனக்கு பதிலா இங்க யாரையாவது வச்சுடு, மத்தத நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன். அதுக்கு யாரு ஒத்துப்பா? என்னமா புரியாம பேசுற? இவ்ளோ அழக வச்சுட்டு இப்படி பேசினா என்ன அர்த்தம்? உனக்கு இன்னும் ஒரு இளிச்சவாயம் கூட கிடைக்கலையா? அது கரெக்ட் தான். ஆனா உடனே இளிச்சவாயம் கிடைக்கணும்னா எப்படி கிடைப்பா? ட்ரெயின் பார்ட்டி.
டேய் அண்ணா, கமிஷனரோட பொண்ணுடா. கமிஷனர் கூட வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். அப்ப நான் கிளம்புறேன். டேய், எதுக்குடா பயப்படுற? நீ என்ன தப்பு பண்ண? நான் போய் பேசுறேன் இரு. நீ இரு. ஹாய். ஹாய். அவன உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அன்னைக்கு ஸ்டேஷன்ல கூட உங்களை தம் அடிக்க வச்சானே. ஆமா, உனக்கு எப்படி தெரியும்? நான் அவனோட சிஸ்டர். அவனும் இவனும் ஒண்ணுதான். அதுவும் இவன் தானா? ஆக்சுவலா நீங்க அவனை கொலை பண்ற அளவுக்கு கோவம் வருதுல? அவன் மேல உங்களுக்கு 2 நாளாதான் கோவம் இருக்கு. ஆனா எனக்கு ஏறக்குறைய 15 வருஷமா இருக்கு. சின்ன வயசுல இருந்து எல்லா வேலைக்கும் லஞ்சம் வாங்குவான். நீங்க கமிஷனர் பொண்ணுன்னு பில்டப் கொடுத்திருக்கேன். ஆமா, நீங்களும் அதே மாதிரி ஃபாலோ பண்ணி அவனை அழ வச்சிருங்க ப்ளீஸ். என்ன காப்பாத்துறதுக்கு என் தங்கச்சி கண்டவ காலெல்லாம் விடுறா. என் மேல இவளுக்கு எவ்வளவு பாசம் தெரிஞ்சிருந்தா இன்னும் கொஞ்சம் பணம் வாங்கிருக்கலாமே. ஏதாவது நீங்க பண்ணுங்க ப்ளீஸ். நீ ஒன்னும் ஃபீல் பண்ணாத, உங்க அண்ணன் விஷயத்தை நான் பாத்துக்கிறேன். இவ என்ன ரவுடி பேபி மாதிரி வரா? சிஸ்டர் சென்டிமெண்ட் ஒர்க் அவுட் ஆகலையா? எஸ்கேப் ஆயிடு. ஏன்றா தாங்க, நீ எதுக்கு பயப்படுற? எதுக்கு பயப்படுறன்னு கேக்குறேன். ஏன்னா அவ கமிஷனர் பொண்ணாச்சு. கமிஷனர் பொண்ணுனா கொன்னுடுவாளா? கொன்னுடணும். ஆமா டாடி, கொன்னுடணும். டாடி, அந்த ராஸ்கல் இங்கதான் இருக்கான். சீக்கிரம் வாங்க. லேட்டா வந்தா அவன் இங்க இருந்து தப்பிச்சிடுவான். அவனை இன்னைக்கு என்கவுண்டர் பண்ணி ஆகணும். சீக்கிரம் வாங்க. எக்ஸ்கியூஸ் மீ. என்ன? சாரி மேடம். சாரியா? உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா என்னைய தம்மடிக்க வச்சிருப்ப. ஆனா நீ தப்பிக்கிறது இம்பாசிபிள். அப்படின்னா சிஸ்டருக்காக எடுத்த ரிவெஞ்ச் பா மேடம். அது நானா? அது சரி, அதுக்குதான் உன் தங்கச்சி கிட்ட பணம் வாங்கிட்டல. கோத்து விட்டாளா குரங்கு? இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. டாடி கால் பண்ணி நாம ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருவோமே. நீங்க என்ன சொன்னாலும் அத நான் செய்யறேங்க. சேவியா? என்னமோ நினைச்சேன், நீயும் நல்லா தான்டா இருக்க. உனக்கு கேர்ள் ஃபிரெண்ட்ஸ் யாராவது இருக்காங்க? ரியலி? ஓ மை குட்னஸ், இடியட். சரி, ஓகே. ஒரு 15 days நான் என்ன சொன்னாலும் செய்யற ஒரு பாய் ஃப்ரெண்டா எனக்கு இருக்கியா? அது என்னடா பொசுக்கு அப்படி சொல்லிட்டா? அது என்ன 15 days பாய் ஃப்ரெண்டு? பொண்ணுங்க அவங்களோட உடம்ப நல்லா மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கடா. அவங்க கிட்ட பணம் இல்லாதப்போ நம்மள மாதிரி நல்ல பசங்களை வச்சு மசாஜ் பண்ணிக்கிட்டு அவங்களுக்கு பிடிச்சா கண்டினியூ பண்ணுவாங்க, பிடிக்கலன்னா கட் பண்ணிடுவாங்க. அப்படியா? மாமா, அன்னைக்கு ஒரு பொண்ணு என்ன ஹாஸ்டலுக்கு கூப்பிட்டு என்கிட்ட ஹேர் டை போட்டுக்கிட்டா. ஹேர் டை போட்டுக்கிட்டா அது பொண்ணு இல்லடா, வயசான கிளவியா இருப்பா. ஏதோ ஒண்ணுடா. இருந்து இப்பதான் உனக்கு மசாஜ் பண்ண வாய்ப்பு கிடைச்சிருக்கு, விட்டுறாத. ரொம்ப லக்கிடா. இந்த நேரம் பார்த்து ஆயில் கூட கிடைச்சிருக்கு. எங்க தாத்தாக்கு உடம்பு வலின்னு எங்க அம்மா கொண்டு வர சொன்னாங்க. சோ லக்கிடா. ஹாய். ஹாய். ஃப்ரெண்ட்ஸா? வேஸ்ட். மறந்து போயிட்டியா? டைம் ஆச்சு இல்ல, வா. நம்மள பத்தி யார்கிட்டயும் சொல்லல. ஓகே. கோவிந்தா, இங்க எதுக்கு கூட்டு வந்தீங்க? சொல்றேன், இறங்கு. இந்த உலகத்துல உண்மையான கொடுமை என்ன தெரியுமா? தேஜ், இந்த உலகத்துல உண்மையான கொடுமை என்ன தெரியுமா? நம்ம பெத்தவங்களுக்கு வயசாகும் போது அவங்கள பாதுகாத்துதான். அப்படி பட்டவங்களுக்கு சர்வீஸ் பண்றது எனக்கு சின்ன வயசுல இருந்து ஹாபி. நீங்க வேற லெவல் மேடம். நீங்க ஒரு மதர் தெரேசா. என்ன? இல்ல ஃபீல்காக சொன்னேன். நந்தினி, நந்தினி. என்னாச்சு ராகுல்? ராகுலா?
உட்கார் உட்கார் உட்கார். ராத்திரியில இருந்து எனக்கு ஒரே கால் வலிமா. அப்படியா? என்னால தாங்கவே முடியல. பரவாயில்ல, ஆயில் போட்டு மசாஜ் பண்ணா எல்லாம் சரியாயிடும். தேஜ், அந்த பாட்டில் எடு. எந்த பாட்டில்? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உன் ஃப்ரெண்டு கொடுத்தால, நீயும் வாங்கி வச்சுக்கிட்டே அந்த பாட்டில். இவளுக்கு எப்படிடா தெரிஞ்சது? ஹே, என்கிட்ட ஏன் குடுக்குற? உட்காரு. தாத்தா பெயின்னு சொன்னார்ல, மசாஜ் பண்ணு. Come on, come on, come on, come on, come on, come on, come on. மாமா, ஆயில் முடிஞ்சிட்டா கால் பண்ணுடா, நான் கேன் கொண்டு வரேன். Hey boys and girls, நாளையில இருந்து என்னோட வேலைகளை செய்ய என் பாய் ஃப்ரெண்ட் வருவான். ஹே, நேத்து நீங்க மீட் பண்ணோம், மறுபடியும் என்ன? மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டா ஆஃப்டர்நூன் லஞ்ச் மறந்துருமா தேஜ்? What happened? தேஜ், what happened? அப்படின்னா மார்னிங் அங்க, ஆஃப்டர்நூன் இங்கன்னு சொல்ல வரல? ஏய், எல்லா நாயங்களையும் குளிப்பாட்டிட்டியா? குதிரைங்களுக்கு பல்லு விளக்காம ஏன் படுத்துக்கிட்டு இருக்க? எந்திரி. என் முட்டியெல்லாம் வலிக்குது, கொஞ்சம் மசாஜ் பண்ணுப்பா. வேண்டாம் 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 வேண்டாம். இனி எப்பவுமே சிக்கன் புடியோதரை சாப்பிடுன்னு சொல்ல மாட்டேன்டா. நீங்க வேற அந்த கமிஷனர் பொண்ணோட கொடுமை தாங்க முடியல சேத்து. டேய், ஆக்சுவலா அவ கமிஷனர் பொண்ணே கிடையாது. உன் சித்தப்பாவும் ஐஷுவும் போட்ட டிராமா. டிராமா? Un pasito para adelante, María. María. 2, 3, 3. Un pasito para atrás. Un pasito para atrás. டேய், நிறுத்துங்கடா. எவ்வளவு? டேய், இது சூப்பரான ஆல்பம்டா, அது ஏன்டா கெடுக்குறீங்க? ஒரிஜினலை விட நல்லா பாடுறதும் தப்புதானா? என்ன நீ நல்லா பாடுறேன்னு சொல்றியா? உன்ன பொண்ணுங்களை பாடிட்டு இருக்கியா? நான் எவ்வளவு பெரிய கிட்டாரிஸ்ட் உனக்கு தெரியுமா? அப்ப சி மைனர் ப்ளே பண்றா. நான் மைனர் இல்ல, மேஜர். உன் மொக்கற கட்ட ப்ளே பண்ணு. இவன் ஒருத்தனை வச்சுக்கிட்டு இவங்க எல்லாரும் வாழ்றாங்கன்னு நினைக்கிறேன். என்ன ட்ரூப் உங்களுது? Crazy Boys Music Group in 2001. கூடிய சீக்கிரத்துல இந்தியால நாங்க பெரிய ஆல்பத்தை பண்ண போறோம். டேய், என்னடா சொல்றீங்க? சேட்டு பொண்ணு கல்யாணத்துக்கு தான்டா இப்ப பிராக்டிஸ் பண்றோம். இப்ப அதானே சொன்னாரு. தெரிஞ்சிருச்சு. அது சரி, உன்னை எங்கெல்லாம் தேடுறது? ஓல்டேஜ் ஹோமுக்கு போகாம நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? ஐயா, எதுக்கு போகணும்? எதுக்கு போகணுமா? என்னப்பா பேச்செல்லாம் வித்தியாசமா இருக்கு, பாடி லாங்குவேஜ்ல வித்தியாசம் தெரியுது. நான் யாருங்கறத மறந்துட்டியா? யார் நீ? கமிஷனருடைய பொண்ணு. அடிக்கு போய்க்கால, இன்னொரு முறை கமிஷனர் பொண்ணுன்னு ஏதாவது சொன்ன கழுத்து திருப்பிடுவேன். சும்மாரா, ஏன்டா இப்ப சொன்ன? ஹோ, எல்லாம் தெரிஞ்சிருச்சு போல இருக்கு. தம்பி, அன்னைக்கு ஆக்சுவலா என்ன நடந்ததுன்னு கொஞ்சம் நினைச்சு பாரு. என்ன நடந்துச்சு? ஒரு 15 days எனக்கு பாய் ஃப்ரெண்டா இருக்கியா? என் கூட காஃபி ஷாப்க்கு வரியா? காஃபி ஷாப் என்ன, கன்னியாகுமரிக்கு கூட வரேன். காஃபி ஷாப்புக்கு போனோம். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு ஞாபகப்படுத்திக்குமா? அதுக்கப்புறம் எங்க போயிட்டா இவ? எங்க போயிருந்தீங்க? சொல்றேன் தேஜ், நீ இவ்ளோ ஹேண்ட்ஸமா இருக்கல, என்னை விட அழகான பொண்ணு கிடைச்சு நீ என்னை விட்டுட்டு போயிட்டேன்னா அதுக்காகத்தான் உன்கிட்ட இந்த பேப்பர்ல சைன் வாங்க வந்தேன். Just 15 days. சைன் வேணும், silly girl. அப்படின்னு சைன் போட்டல. ஏ தம்பி, இங்க வா, படி. அக்கா, படிக்க கூட தெரியாதா? சரி, நீ படி. வணக்கம். தேஜ் என்கின்ற நான் உண்மையாக சத்தியத்தின்படி சுய நினைவோடு எழுதுகிறேன். என் தோழியான நந்தினியிடம் எனக்கு நடந்த உண்மையான விஷயங்கள். நான் கோவால கேசினோல ஆடினதுக்கு, கிரிக்கெட்ல பெட்டிங் கட்டினதுக்கு, ஃப்ரெண்ட்ஸ் கூட சீட்டாட்டம் ஆடினதுக்கு, பொண்ணுங்களை பப்புக்கு, ஆன்டிங்களை கிளப்புக்கு கூட்டிட்டு போறதுக்கு, ஸ்போர்ட்ஸ் பைக்கையும் ஐபோனையும் வாங்கினேன். இந்த எல்லா செலவுகளையும்
என் தோழியான நந்தினி கிட்ட ₹1 இன்ட்ரெஸ்ட்ல 50 லட்சம் ரூபாய் கடனை வாங்கிட்டு அந்த கடனை தீக்கிற வரைக்கும் நந்தினி என்ன எப்படி வேணாலும் பயன்படுத்திக்கலாம்னு என் மேல அவளுக்கு முழு உரிமை, அப்புறம் என்னோட ஏரியா ரைட்ஸும் சேட்டலைட் ரைட்ஸும் எல்லாமே திருமதி நந்தினிக்கு சேரணும்னு எழுதி கொள்கிறேன். இப்படிக்கு உங்கள் அன்புடன் தேஜ். ஏண்டா சினிமா பார்க்க மாட்டீங்களா? ஒரிஜினல் லாக்கர்ல வச்சிருக்கேன். அப்ப நீ Facebookலயும் போட்டு வச்சிருக்கலாம்ல. சூப்பர் ஐடியா, இப்பவே போட்டுடுறேன். ஏய் மாமா, இத கோர்ட்ல ஃபைல் பண்ணா செக்ஷன் 422 232 படி. நான் என்ன செய்யணும் பாரு. இப்ப வரைக்கும் உன்னோட ஃப்ரீ டைம் மட்டும் தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா இப்ப நீ ரொம்ப ஓவரா பண்ணதால இனிமே நான் எப்ப கூப்பிட்டாலும் அப்போ 24/7 நீ வந்தாகணும். என்ன சொன்னாலும் செஞ்சாகணும். இன்னொரு கண்டிஷன், இன்னொரு தடவை மியூசிக் பேண்ட்னு சொல்லிட்டு எங்கேயாவது பாடிச்சிருந்தீங்க உங்க எல்லாரையும் கொன்னுடுவேன். பர்டிகுலரா அந்த குண்டு பையனை கிட்டாரோட பாத்தன் வையேன், போட்டு தள்ளிடுவேன். வா. OneTamilMV.live. Proposal pen, proposal pen, proposal pen, 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 proposal pen, proposal pen. இன்னும் ஒண்ணுதான் இருக்கு, ஒண்ணுதான் இருக்கு. pen, 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 pen. இங்க வா. என்ன வேணும்க்கா? என்னடா இந்த பென் வெரைட்டியா இருக்கு? இது ப்ரொபோசல் பென்னுக்கா. இது பசங்களுக்கு மட்டும் தான், உங்களுக்கு இல்ல. ஏன் பசங்களுக்கு மட்டும்? பசங்க எப்பயாச்சும் ப்ரொபோஸ் பண்ணும்போது பொண்ணுங்களுக்கு பிடிக்கலன்னா செருப்பு கழட்டுவாங்கல்ல, அதனால ஒரு தடவை அமுக்குனா ரெக்கார்ட் ஆயிடும், இன்னொரு தடவை அமுக்குனா ப்ளே ஆகும். பாருங்க. ஐ லவ் யூ, 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 ஐ லவ் யூ. டேய் 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 போது நிறுத்துடா. சூப்பர்டா. எனக்கு ஒன்னு கொடு. எனக்கு யாரையாவது பிடிச்சி அவனுக்கு ப்ரொபோஸ் பண்ண வேண்டிய நிலைமை வந்துச்சுன்னா இது யூஸ் ஆகும். உங்களுக்கு எதுக்கா? ஆல்ரெடி தான் இருக்கார்ல. ஹே, இவனுக்கு எவன் கொடுப்பான்? எனக்கு யாரை பிடிக்குதோ அவனுக்கு கொடுப்பேன். ஓகே. எக்ஸ்கியூஸ் மீ சார். மறுபடியும் வந்துட்டியா? How many times should I tell you again and again? உன் கூட பெரிய தலைவலியா இருக்குமா? சார் ப்ளீஸ் சார், இது எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும். கோச் மூர்த்தி கிரிக்கெட் லீக்குக்காக யூகே போயிருக்காரு. அங்க பிளேயர்ஸோட ரொம்ப பிஸியா இருப்பாரு, கிடைக்க மாட்டாரு. அதுவும் இல்லாம உனக்கு லாஸ்ட் டைம் நம்பர் கொடுத்தனே, அந்த நம்பர் எடுக்க மாட்டாரு சார். எங்க கிட்ட அந்த நம்பர் தான் இருக்கு. ப்ளீஸ் சார் கொஞ்சம் பாருங்க. Do one thing, இந்த மாசம் 20ஆம் தேதி வைசா கிரிக்கெட் லீக்குக்கு வருவாரு, அங்க போய் பாத்துக்கோ. Thank you so much சார். நீ கவலைப்படாதம்மா, நாம எல்லா இடத்துலயும் தேடிட்டோம்ல. கோச் மூர்த்தியால தான் உன் ப்ராப்ளமே சால்வ் ஆகும். இன்னைக்கு தேதி 1, இன்னும் 20 நாள் தானே இருக்கு. வெயிட் பண்ணலாம். இன்னைக்குள்ள நம்ம ஆளுங்களை அனுப்பி நானும் தெரிஞ்சுக்க பாக்குறேன். Thank you so much சார். உங்களை நான் கஷ்டப்படுத்திட்டு இருக்கேன். வெரி சாரி சார். கஷ்டப்படுத்துறியா? சின்ன வயசுல இருந்தே எனக்கு தெரியுமா. டேக் கேர். என்னப்பா, ஏதாவது போன் வந்துச்சா? வந்துச்சு பாபா. டேய், அந்த பக்கம் இருக்கிற கேட் பக்கம் கொஞ்சம் பேர் போங்க. அந்த நந்தினி இந்த தடவை மிஸ் ஆக கூடாது. எல்லா வழியிலயும் சுத்து போடுங்க. ஹலோ, எங்க இருக்க? போன் எடுக்க மாட்டியா? எத்தனை தடவை கால் பண்றது? என்ன பேச மாட்டற? சொல்லு சொல்லு. பக்கத்துல தான் இருக்கேன், வரேன். உன்னை இங்க முன்னாடி வர சொன்னல. உனக்கு எப்ப சொன்னேன்? 5 மினிட்ஸ்ல இங்க இல்லன்னா நான் ஸ்ட்ரைட்டா கோர்ட்டுக்கே போயிடுவேன். புரிஞ்சுதா? நீ வருவல, நான் யாருன்னு காட்டுறேன். கொஞ்சம் கூட அர்ஜென்ட்டே புரியாது. அம்மா நந்தினி, இவங்க என்ன விடுற மாதிரி இல்ல. நில்லுமா. அம்மா நந்தினி நில்லு. டேய் பாஸ்டா போ, பாஸ்டா போடா. ஏறு. சீக்கிரம் போ. அட போற, உட்காரு. ஏய் சீக்கிரமா போ ப்ளீஸ். எதுக்கு? நான் அப்புறமா சொல்றேன், சீக்கிரம் போ. ஓகே. டேய் பாஸ்டா போடா. இங்க எதுக்காக கூட்டிட்டு வந்திருக்க? சொல்றேன், இறங்கு. யார் அவனுங்களா நம்மள ஃபாலோ பண்ணிட்டு இருந்தானுங்க? யாரு? எனக்கு தெரியாது. அப்படியா? அப்படி ஒரு 5 minutes ரிலாக்ஸ் பண்ணிட்டு போ. அவங்க வந்துட்டு இருக்காங்க. போயிடலாம். அவங்க மறுபடியும் வந்துட்டாங்க. ப்ளீஸ் ப்ளீஸ் போயிடலாம். டேய், இவளெல்லாம் அமைதியா கூப்பிட்டா நம்ம வழிக்கு வரமாட்டாடா. இவளுக்கெல்லாம் நம்ம வேலைதான் சரியா வரும். யாருன்னு இப்ப சொல்லு. அது எனக்கு ஊர்ல எனக்கு கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி வைக்க நினைச்சாங்க. நான் தப்பிச்சு ஓடி வந்துட்டேன். டேய் வாங்கடா. ப்ளீஸ் 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 நம்ம போயிடலாம் ப்ளீஸ்.
ப்ளீஸ் என்ன சேவ் பண்ணு. நீ என்ன சொன்னாலும் செய்றேன். நான் என்ன சொன்னாலும் செய்வியா? செய்றேன். அப்போ என் டாக்குமெண்ட்ஸ்ல சைன் பண்றியா? ஏன் ஸ்டைலுக்கே வரியா? ஆனா இப்போ டாக்குமெண்ட்டுக்கு என்ன பண்ணுவ? எங்கேயே போக வேணாம், ஏதோ இங்கே இருக்கு. பிளானோட தான் வந்திருக்கோம் போல. இப்படி ஒரு சிச்சுவேஷனுக்காக ரொம்ப நாளா வெயிட் பண்ற தெரியுமா? இது என்ன பிளாங்கா இருக்கு? அப்ப நீ கையெழுத்து போட மாட்டேன். ரிலாக்ஸ். நான் பண்றேன். பண்ணு. டேய் போய் அவளை கூட்டிட்டு வாடா. கையெழுத்து போட்டுட்டேன் பாஸ். எல்லா பேப்பர்ஸ்லயும் போட்டியா பேபி? அப்ப கேர்ள் ஃபிரெண்ட் டியூட்டி ஆரம்பி. டேய் பால் பாஸ் பண்றா. என்ன பாஸ் பண்ணணும்? அந்த பொண்ணு வந்திருக்கா, போய் உன் டியூட்டி ஆரம்பி. குட் மார்னிங் பாஸ். ஏய் நான் லேட்டா வர, உனக்காக வெயிட் பண்ணுமா? ஹெவி டிராபிக் பாஸ். போய் பால போயிட்டு வா போ. பால் எங்க இருக்கு? போய் தேடு. அண்ணே பால் எங்க இருக்குனே? அண்ணா பால் எங்க இருக்கு? டேய் பால் எங்க? எங்க அண்ணன் பால் எங்க இருக்குன்னு சொல்லுங்கண்ணே. தேங்க்ஸ் அண்ணே. பால் பாஸ். உன்னை என்ன சொன்ன? காலையில 7 மணிக்கு வான்னு சொன்னல. சீக்கிரம் போய் எல்லாரும் கட்டி வாங்கிட்டு வா. ஓகே பாஸ். பணம் என்ன பணம் வேணுமா? என்னடா நடக்குதுங்க? ஹலோ மாமா. சொல்ற மாமா சொல்லி தொலையாண்டா. என் கேர்ள் ஃபிரெண்ட் என்னை விட்டு சிங்கப்பூர் போறாடா. அவங்க கம்பெனி ஆளுங்க 5 லட்சம் ரூபாய் சாலரி எக்ஸ்ட்ரா குடுக்குறாங்கன்னு என்னை விட்டு கிளம்புறாடா. இப்ப புரியுதா? அவ கழுத்துல தாலியை கட்டுற எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிடுன்னு சொன்ன. என் பேச்சை கேட்டியா? இல்லையே. லிவிங் டுகெதர்னு கூவன. அவ உனக்கு ராக்கி கட்டின தங்கச்சி ஆச்சேடா. நீ என்ன சொன்னாலும் கேப்பா. நீ என்ன பண்ணுவே எனக்கு தெரியாது. அவ சிங்கப்பூர் போக கூடாது, அவ்வளவுதான். இப்படி திடீர்னு சொன்னா எப்படிடா? எனக்கு ஆஃப்டர்நூன் சப்ளை எக்ஸாம் இருக்குல்ல. அதுல நீ எல்லாம் பாஸ் ஆகவே மாட்டடா. ஏய் அங்க பாஸ் ஆகலங்கிறதுக்காக இங்க எழுதி பாஸ் பண்ண போறேன். அது மாமா, அவளை நீ தடுக்கலன்னா நான் மேல போயிருவேன்டா. டேய் சென்டிமெண்டா பேசாத, ஏதாவது பண்ணுவோம். இன்னும் 1 மணி நேரத்துல 2 பேரும் கான்டினென்டல் ஹாஸ்பிடலுக்கு வந்துருங்க. சரி மாமா. எல்லாருக்கும் கொடுத்தியா? வண்டியில உட்காரு. எங்க பாஸ்? டாக்குமெண்ட்ஸ் படிக்கட்டுமா? ஏறு. மாமா ப்ளீஸ் மாமா, ஒரு half an hour ஹாஸ்பிடலா இல்ல டிராமா கம்பெனியா? அது இல்ல மாமா, ஒரு சின்ன ப்ராப்ளம் சால்வ் பண்ண ப்ளீஸ் மாமா. சரி, பேஷண்ட் யாரு? இவதான். நானா? என்ன? ஓ டாக்டர் சார், இவங்களுக்கு 1 hour ஐசியூ கொடுத்து ஹெல்ப் பண்ணுங்க. ஓகே? இங்க என்ன நடக்குது? ஒரு 5 நிமிஷமாவது வாயை மூடிட்டு அமைதியா இரு.
இவளை இப்படி பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவ கையை கட்டலையாடா? சாரிடா. இப்ப உனக்கு சந்தோஷம் தானே? அவ கையை ஏன்டா கட்டி போடல? ஆக்சுவலி என்ன நடந்திருக்கும்? எனக்கு மட்டும் என்ன தெரியுமா? போலாம். அண்ணா என்ன ஆச்சுனா? என் மனைவி சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணிட்டாமா. வைஃபா? உனக்கு எப்ப மேரேஜ் ஆச்சு? ஓய், நம்மள மாதிரி லிவிங் டுகெதர். நீ ஃப்ளோ கட் பண்ணாத. நீ சொல்லுமாமா. நான் கூகுள்ல ஒர்க் பண்றா. ஆஸ்திரேலியா பிரான்ச்சுக்கு போனா 1 lakh salary அதிகமா கிடைக்குமா? நானும் போக சொல்லி ஃபோர்ஸ் பண்ணேன். அதுக்கு நந்து என்ன சொன்னான்னு தெரியுமா? 1 lakhக்காக உன்னை விட்டு போவன்னு நினைச்சியா? நான் ஒன்னும் அப்படி சீப்பானவை இல்ல. நான் கௌரவமான குடும்பத்துல இருந்து வந்தவன திட்டா. 1 லட்சம் தேவையில்லடா. 5,000 கொடுத்தா போதும். உன்னை கொண்டுட்டு ஆஸ்திரேலியா போயிடுவேன். அவ பேச்ச கேட்காம அவ கையெழுத்த நானே போட்டு அவ கம்பெனிக்கு லெட்டர் அனுப்பியிருந்தேன். அதை தெரிஞ்சுக்கிட்டு சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணிட்டாமா. டே மாமா, சிஸ்டருக்கு இப்படி ஒரு ஆஃபர் வந்துச்சுன்னா பணத்துக்கு ஆசைப்பட்டு என்ன மாதிரி தப்பு பண்ணிட்டாதடா. உன்னை விட்டு பெரிய மனசு இல்லாம இவ்வளவு சூசைட் பண்ணிக்க ட்ரை பண்ண போறாடா. இல்லன்னு, நானும் கௌரவமான குடும்பத்துல இருந்து தான் வந்திருக்கேன். பணத்துக்காக ஆசைப்படுற கேரக்டர் நான் ஒண்ணும் கிடையாது. நான் சிங்கப்பூர் போக மாட்டேன். ஷீலா, நீ போ சொன்னால நான் போக மாட்டேன். என் கண்ணை திறந்துட்டீங்கன்னு சொல்லிடுறேன். நானே சொல்லிக்கிறேன். அவ தூங்கிட்டு இருக்கா. நீ கூட ரொம்ப எமோஷனலா தெரியறமா. டேய் தங்கச்சி கூட்டு போடா. நீ வாமா. நாடா, சிங்கப்பூர் ப்ரோக்ராம் கேன்சல் ஆயிடுச்சுல. எனக்கு எப்படி தெரியும்? அது ஒண்ணு இல்ல, அவன் கேர்ள் ஃப்ரெண்ட் அவன் கூட ஓடி போயிட்டா. நீ வாமா. உன்ன இந்த விஷயத்தை அட்வான்டேஜா எடுத்துக்கிட்ட மேரேஜ் கீரேஜ்னு ஏதாவது என்கிட்ட வந்து வளர்னு வை, கொன்றுவேன். ஆக்சுவலா என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க நீ? உன்னை நான் கலாட்டா பண்ணதால என்ன இந்த விஷயத்துக்குலாம் யூஸ் பண்ணிக்கிறியா? அக்ரிமெண்ட் இருக்கிறதுனால நான் சும்மா இருக்கேன். இல்லன்னா என்ன பண்ணுவ? இல்லன்னா என்ன? வந்துட்டு போனானே என் ஃப்ரெண்டு, அவளும் அவள் லவ்வரும் உயிருக்குயிரா காதலிச்சாங்க. வெளிநாட்டுல வேலை கிடைச்சு அவனை விட்டுட்டு போறதா இருந்தா. அவளை எப்படியாவது தடுத்து நிறுத்துறதுக்கு தான் இந்த டிராமாவை ஒழிய உன்னை ஹர்ட் பண்றதுக்காக கிடையாது. நீ செஞ்சதை நான் செய்யணும்னு நினைச்சிருந்தா அந்த பேப்பர்ல நான் என்ன வேணாலும் எழுதி இருந்திருக்கலாம். ஆனா செய்யணும்னு தோணல. எதுக்குன்னு சொல்லட்டுமா? உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சு தொலைச்சிருச்சு. உன்னை என்னைக்கு பார்த்தனோ அன்னைக்கே ஃபீலிங் வந்துருச்சு. நீ என்ன பாய் ஃப்ரெண்டா தான் இருக்க சொன்ன, ஆனா நான் நிஜமான பாய் ஃப்ரெண்டாவே ஃபீல் பண்ணேன். உன் மேல இருக்கிற பாசத்தால தான் நீ சொன்னதெல்லாம் செஞ்சேன். எல்லாத்தையும் காதலுக்காக தான் செஞ்சேன். ஐ லவ் யூ நந்து. உனக்கும் என்ன பிடிக்கும்னா நாளைக்கு நீயா வந்து சொல்லு. ஒருவேளை பிடிக்காதுன்னா பாய். நாங்க எவ்வளவோ ட்ரை பண்ணோம் சார். ஆனா உங்க பொண்ணு மிஸ் ஆயிடுச்சு சார். இத சொல்றதுக்கு தான் 10 lakhs வாங்கினியா? டிரைவர், வண்டியை நிறுத்து. சார் இன்னொரு வாய்ப்பு கொடுங்க சார். நான் கண்டிப்பா கொண்டு வந்து. கெட் அவுட். எதுக்காக என்ன இப்படி ஏமாத்துன? லக்ஷ்மி, நீ எதுக்கு வெளியே வந்த? ஏற்கனவே உனக்கு பிரீத்திங் ப்ராப்ளம். எதுக்காக எனக்கு நம்பிக்கை துரோகம் செஞ்சீங்க? ப்ளீஸ் கம். லக்ஷ்மி, எல்லாரும் பாத்துக்கிட்டு இருக்காங்க. நாம அப்புறமா பேசலாம். இப்பவே பேசி ஆகணும். 15 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பையன் என் மானத்தை காப்பாத்தின. அவனுக்கு நான் உங்களை ஹெல்ப் பண்ண சொன்ன. ஆனா நீங்க என்ன பண்ணீங்க? லக்ஷ்மி, அது இல்ல, நான் சொல்றத கேள். நான் எத்தனையோ தடவை கேட்டேன், உதவி செஞ்சேன். நீங்க உங்க மேல நம்பிக்கை வச்சு நான் விட்டுட்டேன். ஆனா நீங்க எதுவும் செய்யல. அந்த சின்ன பையனுக்கு 7 வருஷம் சிறை தண்டனை கிடைச்சிருக்கு. லக்ஷ்மி, லீவ் இட். அவன் வந்து ஏதோ சின்ன ஹெல்ப் பண்ணான்னு லட்சக்கணக்கில் கொடுக்கணுமா என்ன? அந்த பணத்தை நான் ஒன்னும் எடுத்துக்கல. நம்ம பொண்ணு பேர்ல சொத்து வாங்கி வச்சேன். ஏங்க இவ்ளோ செல்ஃபிஷா யோசிக்கிறீங்க? ஏன் உயிரை காப்பாத்துனதுக்கு அவனுக்கு தண்டனை. லக்ஷ்மி, லக்ஷ்மி, லக்ஷ்மி,
Yeah, Dad. We did all kinds of tests. I don't know what the problem is. Amma. Amma. நந்தினி, உங்க அப்பா என்னை ஏமாத்திட்டாருமா. நீ இந்தியாவுக்கு போய் எங்கேயாவது அவனை தேடி, எங்க அம்மா நீ பண்ண உதவிய மறக்கவே இல்ல. இன்னைக்கு வரைக்கும் அந்த நன்றியோட உன்னை நினைச்சிட்டு இருக்காங்கன்னு சொல்லணுமா? நான் செஞ்ச தப்புக்கு அவன் என்ன மன்னிச்சிட்டேன்னு சொல்லணுமா? ஆசைய நீ நிறைவேற்றுவல்ல? நான் இந்தியாவுக்கு போக போறேன். அவன் யாரும் தெரிஞ்சுக்கிட்டு அம்மாவோட கடைசி ஆசையை நிறைவேற்ற போறான். அது மட்டும் இல்ல, நீங்க என் பேர்ல வாங்கின ப்ராப்பர்ட்டிஸ அவனுக்கு கொடுக்க போறேன். What do you mean? அவனுக்கு எது கொடுக்கணும்? நீங்க என் பேர்ல வாங்கியிருந்தாலும் அது அவனுக்கு சேர வேண்டிய சொத்து தான். உங்க அம்மாக்கு தான் பைத்தியம்னா உனக்கும் பைத்தியமா? அந்த சைட்டை இன்னொருத்தவங்களுக்கு கொடுத்துட்டேன். அட்வான்ஸ் கூட வாங்கிட்டேன். அம்மா சாகும் போது இன்னைக்கு வரைக்கும் அவனுக்கு எதுவுமே செய்யலையேன்னு என்கிட்ட வருத்தப்பட்டு இருக்காங்க. இப்ப வரைக்கும் எனக்கு அதுதான் ஞாபகம் வருது. அவங்க சொன்னதை நான் மறக்கணும்னு சொன்னா, அம்மாவோட ஆத்மா சாந்தி அடையணும்னு சொன்னாலும், அவன் எங்க இருந்தாலும் அவனை தேடி கண்டுபிடிச்சு கொடுக்கணும். அது வரைக்கும் அவங்களோட அந்த ஆத்மா சாந்தி அடையவே அடையாது. நான் அதை செஞ்சே தீருவேன். இந்தியாவுக்கு நீ போகவே கூடாது. உனக்கு புரிஞ்சுதா? நான் இந்தியாவுக்கு போகணும், போயே தீருவேன். ஹலோ சார், அந்த வைசாக் லேண்ட் மேட்டர், அதுக்கு தான் இந்தியாவுக்கு வந்திருக்கேன். ஆல்ரெடி 10 crores அட்வான்ஸ் வாங்கிட்டீங்க. எந்த ரெஸ்பான்ஸும் இல்ல. நோ அந்த சைட் உங்களோட தான். ஃபிக்ஸ் ஆயிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ சார். யா. என்னடா கண்ணா, உன் பாஸ் அரியர் எழுதிட்டு இருக்கானா? எக்ஸ்கியூஸ் மீ சார், ப்ளீஸ். யா. ஹலோ. எஸ் சார், உள்ள தேஜுங்கிற ஒரு பையன் இருக்கான், கொஞ்சம் கூப்பிடுறீங்களா? கூப்பிடணுமா? இங்க எக்ஸாம் நடக்குதுமா? தேஜ், நீ என்ன காதலிக்கிறேங்கிற விஷயத்த அவ்வளவு நாளா ஏன் மனசுலயே வச்சிருந்த? என்னால உன்ன மாதிரி மனசுக்குள்ளே வச்சுக்க முடியாது. அதனாலதான் உடனே சொல்ல வந்திருக்கேன். எக்ஸாம் அப்புறமா எழுதிக்கலாம், முதல்ல நீ வெளியே வந்துடு. I love you, I love you, I love you. சக்சஸ்ஃபுல்லா இந்த இயரும் முடிஞ்சிருச்சு. ஆனா எனக்கு தெரிஞ்ச ஒரு क्वेश्चन இதுல வரல. சார், மறுபடியும் என்னமா? இந்த லெட்டராவது கொடுக்குறீங்களா? How dare you? இவ்வளவு நாளா பசங்க தான் லெட்டர் கொடுத்துட்டு இருக்காங்கன்னு பார்த்தா இப்ப பொண்ணுங்களும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டீங்களா? அதுவும் ப்ரொஃபசர் கிட்டயே. டே லூசு. தேஜ், 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 தேஜ். நந்தினிக்கு என்னாச்சு? நந்தினிக்கு என்னாச்சு? டேய், நந்தினிக்கு என்னாச்சுன்னு சொல்லு. கார்த்திக், நந்தினிக்கு என்னாச்சு நீயாவது சொல்றா? டேய், யாராவது சொல்லுங்கடா.
நல்லதா இருக்கா? பயமுறுத்திட்டானுங்க மாமா. டென்ஷன் ஆயிட்டேன். நீ அந்த பொண்ணை லவ் பண்றியா? ஏ I don't know why are you guys are bothering me. I can't recall why I came to India. Please don't ask the same question again and again. Now just leave me alone. I need to see my mom. Doctor, please, I need to talk to my dad. Doctor, நீங்களாவது சொல்லுங்க. டாக்டரா? Of course he is the doctor. Sir, உங்க போனை கொடுக்குறீங்களா? I need to talk to my dad. என்னடா? அந்த பொண்ணு இந்தியாவுக்கு வந்த விஷயத்தையே மறந்துட்டா. எல்லா விதத்திலயும் நாங்க ட்ரை பண்ணோம். அவள் லண்டனை பத்தியும் உங்க அப்பாவை பத்தியும் தவிர உன்னை பத்தி அவளுக்கு எதுவுமே தெரியல. அவ உன்னை முழுசா மறந்துட்டாடா. நந்தினி, டாடி டாடி மம்மி எங்க டாடி? சொல்றேன் மாமா. இத லாக்யூனர் அம்னீஷியான்னு சொல்லுவாங்க. பிரெயின்ல அடிபட்டதுனால மெமரி சேவ் பண்ற டிஷ்யூ பாதிக்கப்பட்டிருக்கு. பிரெயின் டெட் ஆயிருக்கு. அதனால அதுல ஸ்டோர் ஆயிருக்கிற மெமரிஸ் பெர்மனண்டா லாஸ் ஆயிருக்கு. இவங்களுக்கு லைஃப்ல எல்லா விஷயமும் ஞாபகம் இருக்கும். பர்டிகுலரா சில மாதங்களுக்கு முன்னாடி நடந்த இன்சிடென்ட் மட்டும் தான் மறந்து போயிருக்கும். ஆனா ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கும் ஒவ்வொரு வித்தியாசம் இருக்கு. ஒரு சிலர் 5 வருஷம் மறந்து போலாம், இன்னும் சிலர் 2 வருஷம் மறந்து போலாம். ஆனா உங்க பொண்ணு விஷயத்த பாத்தீங்கன்னா 3 months 12 days மறந்து போயிருக்காங்க. அது அவங்க அம்மா இறந்து போனது, அவங்க இந்தியாக்கு வந்தது, இங்க ஆக்சிடென்ட் ஆன வரைக்கும் எல்லாம் மறந்துட்டாங்க. Her brain is 100% perfect. Health condition is also good. சார், கரெக்டா உங்க பொண்ணு எது மறக்கணுமோ அதை தான் சார் மறந்துருக்காங்க. சரி, வாய மூடு. இதான் சரியான சந்தர்ப்பம். டாக்குமெண்ட் எங்க வச்சிருக்காங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்குங்க சார். அப்பதான் கைமாத்த சரியா இருக்கும். இப்ப கேட்டா பொண்ணுக்கு டவுட் வர வாய்ப்பு இருக்கு. முதல்ல இவள லண்டனுக்கு கூட்டு போகணும். வா. அதுல சார் நான் என்ன சொல்ல வரேன்னா, வாய மூடிட்டு வா. நந்தினி, போலாம் வா. டாடி, என்னடா? நான் அம்மாவோட ஆசையை நிறைவேற்ற தான் இந்தியா வந்தேனா? Of course. ஏதாவது டவுட் இருக்காமா? அப்படின்னா இந்தியாவுல நீ சந்திச்ச ஆளுங்களை யாரையாவது நான் கூப்பிட்டுமா? அதெல்லாம் தேவையில்ல டாடி. நீங்க சொன்னீங்கன்னா உண்மையாதான் இருக்கும். யாரையும் நான் பார்க்க விரும்பல. நம்ம உடனே லண்டனுக்கு போயிடலாம். ஹலோ தேஜ், அக்கா உங்ககிட்ட பேசணுமா? கண்ணா, பெரியமா, என்னாச்சுடா உனக்கு? எனக்கு ஒண்ணு இல்ல பெரியமா. என் பையனை பத்தி எனக்கு தெரியாதா? நீ ஏதோ ஒரு கவலையில இருக்க. இல்ல பெரியமா, நல்லதா இருக்க. உன்னை பாக்கணும் போல இருக்குடா. ஒரு தடவை வாடா. இப்ப வேண்டாம் பெரியமா. பெரியப்பாவுக்கு தெரிஞ்சா ப்ராப்ளம் ஆயிடும். நான் இன்னொரு நாள் வரேனே. கண்டிப்பா வரணும்டா. பாய். அழாதீங்க அக்கா, அவன் வருவான். ஏண்டா கிரவுண்டுக்கு போலியா? நீ இப்படி இருந்தா கிரவுண்டுக்கு எப்படிடா போவோம்? நீ இப்படி இருந்தா கிரவுண்டுக்கு எப்படிடா போவோம்? டேய், எனக்கு ஒண்ணு இல்லடா. என்னடா நீ ஒண்ணு இல்லன்னு சொல்ற? உன் காதலுக்காக நீ எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு எங்களுக்கு தெரியும். சரி, ஒரு வேலை பண்ணலாமா? நம்ம நந்துகிட்ட போய் நடந்தது எல்லாத்தையும் சொல்லலாம். ஹாஸ்பிட்டல் நடந்ததை நீங்களே பாத்தீங்கல்ல. என்னையும் அவளுக்கு ஞாபகம் இல்ல. இதுல லவெல்லாம் அவளுக்கு எப்படி ஞாபகம் இருக்கும்?
அதுவும் இல்லாம டாக்டர் தான் அப்பவே சொன்னாரு அந்த பேர் அவளுக்கு மறுபடியும் ஞாபகம் வராதுன்னு. இப்ப என்ன பண்ண போற? உன்னால அவளை மறக்க முடியுமா? கஷ்டம் தான்டா. அந்த ஆண்டவன் பிரெயினுக்கு மறக்கிற சக்தியை கொடுத்த மாதிரி ஹார்ட்டுக்கும் கொடுத்திருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும்டா. வந்துட்டு இருக்க அஞ்சவேதா. சாரி சாரி சார், கண்ணை எங்கே வச்சுட்டு ஓட்டுற? சாரி சார். நீ அன்னைக்கு நந்தினியை பிடிக்க எதுக்காடா ட்ரை பண்ணீங்க? அது வந்து அவங்க அப்பா தான் சொன்னாரு நந்தினியை கூட்டு வர சொல்லி. டேய், அவங்க அப்பாவே ஏன்டா கூட்டு வர சொல்ல போறாரு? தெரியல, ஆனா கால் கையை உடைச்சாவது கூட்டிட்டு வர சொன்னாரு. எதுக்கு? அதெல்லாம் தெரியாது, ஆனா அந்த பொண்ணு வரலன்னா சொத்தெல்லாம் கையை விட்டு போயிடுன்னு புலம்பிட்டு இருந்தாரு. என்ன சொத்து? என்னடா சொத்து? இதுக்கு மேல எனக்கு எதுவும் தெரியாது சார். ஆக்சுவலா நாங்க ரவுடிங்களே கிடையாது சார். இந்தியால அவரோட ஃப்ரெண்டோட கம்பெனில வேலை செஞ்சுட்டு இருந்தோம். வேணா ஐடி கார்டை காட்டுறேன் சார். சார் நான் புள்ள குடிக்கிறேன் சார். தேங்க்யூ சார். அப்ப நந்தினியுடைய ப்ராப்ளமே அவங்க அப்பா தான் போல இருக்கு. அதனாலதான் அவ இந்தியாவுக்கே வந்திருக்கா. ஹலோ மாமா, நந்தினி அவங்க அப்பா நாளைக்கு லண்டனுக்கு கூப்பிட்டு போறாரா? இப்ப என்னடா பண்றது? ஹலோ ஹலோ ஹலோ. கமான் குயிக், சீக்கிரம் ஆகட்டும், ஏர்போர்ட்டுக்கு டைம் ஆயிடுச்சு. மறுபடியும் இந்தியாக்கு எப்ப வருவோமோ? 5 minutes. சரி. ஓகே, திஸ் இஸ் ஓகே. டேய் போங்கடா, அதோ அந்த பொண்ணுதான். நம்ம கிட்ட டைம் இல்லடா, ஏர்போர்ட் ரொம்ப தூரம். நான் இன்னும் ஒரு பேக் வாங்கிக்கிறேன் பா, ப்ளீஸ். நந்தினி வந்திருக்காளா? மேடம் 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 மேடம், நீங்க நந்தினி தானே? ஆமா. உமா, ஹை மேடம். நந்தினி மேம். நீங்க யாரு? மேடம் ப்ளீஸ் மேடம், ஆட்டோகிராஃப் மேடம். மேடம் மேடம், நீங்க கிரேசி பாய்ஸ் ட்ரூப்ல சிங்கர் தானே? we love your songs மேடம். we die for your voice மேடம். நீங்க மூவிஸ்ல பாடுனீங்கன்னா ஸ்ரே கோஷ்ல மிஞ்சிருவீங்க ப்ளீஸ் மேடம், ஆட்டோகிராஃப் மேடம். யாரா நீங்க? போயிடுங்க இங்க இருந்து. சார் கூல் சார், we are from ABT college sir, from Vizag. ஆமா சார், நந்தினி மேடம் எங்க காலேஜ்ல எவ்வளவு ஃபேமஸ்னு தெரியுமா சார்? ஈவன் எங்க காலேஜ் ஃபங்க்ஷன்லயே பாடுனாங்க சார். ப்ளீஸ் சார், ஒரு செல்ஃபி சார். ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார். ப்ளீஸ் மேடம், ஆட்டோகிராஃப் மேடம். டாடி, என்ன ஆட்டோகிராஃப் கேக்குறாங்கன்னா இவங்க சொல்றது எங்கயாவது பாத்துருப்பாங்க, அதான் அட்வான்டேஜ் எடுத்துக்கறாங்க. நீ வாமா போலாம். ப்ளீஸ் மேடம், தேஜ் சார் கூட செல்ஃபி எடுத்துட்டு உங்க கூட செல்ஃபி எடுக்கணும் மேடம். தேஜா? தேஜ் யாரு? தேஜ் மேடம் கிரேசி பாய்ஸ் ட்ரூப்போட ஓனர் மேடம். இதோ இவர்தான் பாருங்க. தேஜ்னா மேடம் மேடம் டிரைவர் சீக்கிரமா ஏர்போர்ட் போங்க. நோ டாடி, கிரேசி பாய்ஸ் மியூசிக் ட்ரூப்க்கு போங்க. சரிங்க மேடம். நான் தேஜை பார்க்கணும்னு நினைக்கிறேன். தேஜ், 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 என்கிட்ட பேச மாட்டியா? பேசணுமா? எதுக்கு பேசணும்? டேய், நீ செஞ்சது என்ன? நம்ம எல்லாரும் இங்க ஒரு ஃபேமிலியா இருந்துட்டு இருந்தோம். அப்படி இருக்கும்போது தேஜ் உன்னை பாக்குறதுக்கு ஹாஸ்பிடல் வந்தா யாருன்னே தெரியாதுன்னு சொல்லுவியா? இட்ஸ் a medical miracle, you know. அது வந்து ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆனதால நான் எல்லாத்தையும் மறந்துட்டேன். சாப்பிடுறத மட்டும் மறந்தியா? தூங்குறத மறந்தியா? அப்படி இருக்கும்போது தேஜ மட்டும் எப்படி மறந்த? How? அவ எவ்வளவு வருத்தப்பட்டான் தெரியுமா? I can't believe this. God must be crazy. நிறுத்துங்கடா. உன் ப்ராப்ளம் தான் என்ன? ஆக்சுவலி எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல.
பட் இப்பதான் எனக்கு தோணுது உங்க ட்ரூப்ல ஜாயின் பண்ணலான்னு. அதுக்கு மட்டும் வாய்ப்பு இல்ல. ஏன்? உன்னாலதான் மொத்த ப்ரோகிராம் கேன்சல் ஆயிடுச்சு. உன்னை தூக்கிட்டோம். ஏண்டா புது சிங்கருக்கு சொல்லிட்டீங்களா? ப்ளீஸ் டோன்ட் டிஸ்டர்ப் அஸ் அகைன். அது வந்து மிஸ்டர் மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். இந்த ஆளுக்கு இப்ப வைக்க பாரு. என் பிளேஸ்ல நீங்க இருந்தா உங்களுக்கு என் வழி தெரிஞ்சிருக்கும் சார். ஸ்ட்ரீட் சிங்கர் ரேஜ்ல இருந்து ஸ்டேஜ் சிங்கர் ரேஜ் கொண்டு வந்திருக்கேன். சோனி கம்பெனிக்கு ஆல்பம் பண்றதா நந்தினியா கெஞ்சிதான் எங்க ட்ரூப்ல ஜாயின் பண்ணா. அவகிட்ட எல்லா சாங்ஸையும் கொடுத்து நாங்க பிராக்டிஸ் பண்ண வச்சோம். இன்னும் 15 டேஸ்ல வைசாக் டூர் இருக்கு. சடனா எதுவுமே ஞாபகம் இல்லைன்னா என்ன அர்த்தம்? இவங்க கிட்ட என்ன பேசிக்கிட்டு கிளம்புங்க இங்க இருந்து. நீ இல்லன்னா இன்னொரு சிங்கர் கிடைக்க மாட்டாங்களா? இங்க இருந்து போ. இடியட்ஸ். வாமா கம் லெட்ஸ் கோ. கரெக்டா சொன்னா மச்சான். கவலையப்படாத. பிளான் பி. நந்தினி மேடம் இங்கேயா இருக்கீங்க? மாயா சேனல்ல இருந்து வந்திருக்கோம். ஒரு கேள்விக்கு பதில் சொல்லுங்க மேடம். ஏய் எப்பவும் எங்க பின்னாடியே சுத்திட்டு இருப்பீங்களா? போங்கடா. என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க? நெக்ஸ்ட் சோனி ஆல்பம்ல லீட் சிங்கர் உங்க பொண்ணு தானே மேடம்? ப்ளீஸ் மேடம். மேடம் ஒரே ஒரு பதில் சொல்லுங்க மேடம். மேடம் ப்ளீஸ் மேடம், ஒரே ஒரு கேள்விதான் மேடம். நான் என்ன சொல்லணும்? நந்தினி லெட்ஸ் கோ. இப்ப எனக்கு புரிஞ்சிடுச்சு டாடி. சின்ன வயசுல இருந்து எனக்கு மியூசிக்னா உயிர் இல்ல. அம்மா ஆசை இங்க நிறைவேற்ற வந்தப்போ இவங்க எனக்கு பழக்கமாயிருப்பாங்க. இவங்க ட்ரூப்ல பாடி நான் சிங்கரா ஃபேமஸ் ஆயிருப்பேன். நீ எதிர்பார்க்கிற லெவல் இல்லமா இவங்க. அவங்க ஃபேஸ பாரு. அவங்களுக்கு மியூசிக்கும் சம்பந்தமே இல்ல. பர்டிகுலரா அந்த குண்டனை பாரு. அவன் முகத்துக்கும் மியூசிக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? என் பேச்ச கேளு. இதெல்லாமே டைம் வேஸ்ட். லெட்ஸ் கோ. ப்ளீஸ் டாடி, 15 டேஸ் தானே, நான் உங்க கூட பாடிட்டு வந்துடுறேன். நோம்மா, நான் ஒத்துக்க மாட்டேன். வா போலாம். இதுக்கு மேல ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. உங்க பொண்ணுக்கு டவுட் வந்து எல்லாமே தெரிஞ்சு போயிடும். சரிம்மா போ. நான் உங்க ட்ரூப்ல பாடுறேன். 15 டேஸும் பிராக்டிஸ்க்கு வரேன். வருவீங்க? ஏன் வர மாட்டீங்க? மறுபடியும் உங்களுக்கு ஏதாவது ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் எங்க நிலைமை என்ன வருது? வேணும்னா அக்ரிமெண்ட் போட்டுக்கலாம். பழசு மறந்தாலும் கேரக்டர் மாறவே இல்ல. அக்ரிமெண்ட்டை காட்டுங்க. நாளையில இருந்து இங்க நான் பிராக்டிஸ்க்கு வரேன். ஓகே பை. நம்ம கூட 15 நாள் இருக்கிறதுக்காக ஒத்துக்கிட்டு இருக்கா. இதுக்குள்ள அவ இந்தியாவுக்கு ஏன் வந்தா? அவளுக்கு என்ன ப்ராப்ளம்னு கண்டுபிடிச்சாங்க. அப்ப லவ் ஸ்டோரி எதுவும் இல்லையா? தங்க கல்லுக்காக வலைய வரிக்கும் போது தங்க மலைய வந்தா யாராவது வேணான்னு சொல்லுவாங்களாடா? இல்ல. அப்ப நெக்ஸ்ட் பிளான் நாங்க பிளான் பண்றோம்னு இத ஃபாலோ பண்ணிக்கோ. ஓகேடா. ஹாய். நான் தான் இருக்கல்ல. Come on guys. ஒழுங்கா போயிட்டு இல்லைன்னா குத்திடுவோம். போ. யார் கம்போஸ் பண்ணது? எந்த ஸ்கேல்ல பாடட்டும்? பெரிய ஸ்கேலோ சின்ன ஸ்கேலோ ஏதோ ஒரு ஸ்கேல் எடுத்துக்கோமா. இல்லனா வாங்க கடைக்கு தான் போகணும். வெளிய போ. ப்ளீஸ் டா. வெளிய போடா. ஓகே गाइस, பிராக்டிஸ். போட்டோ.
ஜஸ்ட் a small break மேம் ப்ளீஸ். எஸ். ஹர்ஷா, என்ன நந்தினி இந்த போட்டோ? அது உங்க 2 பேர் கதையில ஒரு ஸ்வீட் மெமரி. தேஜு உங்களை ஃபர்ஸ்ட் டைம் ட்ரெயின்ல பார்த்தாரு. அதுக்கப்புறம் உங்ககிட்ட பேசுறதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணாரு. அப்ப நீங்க தான் அவரை கண்டுக்கவே இல்லை. அப்போ உங்களை அட்ராக்ட் பண்றதுக்கு ஒரு பிளான் பண்ணாரு. எக்ஸ்கியூஸ் மீ, எப்படி இருக்க? நீ எப்படி இருந்தா எனக்கு என்னடா வந்தது? அதெல்லாம் ஒண்ணு இல்ல மேடம். ஒரு பொண்ணுக்கு நான் ப்ரப்போஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ப்ரப்போஸ் பண்ணு. அதுக்கு எதுக்கு என்கிட்ட கேக்குற? அது ஏன் கேக்குறேன்னா, உங்களை மாதிரி அழகான பொண்ணுங்களுக்கு டேஸ்டும் ரொம்ப அழகா இருக்கும்ல. நீங்க ஏதாவது டிப்ஸ் கொடுத்தீங்கன்னா அது எனக்கு ஒர்க் அவுட் ஆக வாய்ப்பு இருக்கு. எதுக்கு இந்த பூ போட்ட சட்டை? இதை எடுத்துட்டு நல்லா கிளாஸான சட்டையை போட்டுக்கோ. அந்த லுங்கி எடுத்துட்டு நல்லா ஒரு ஜீன்ஸ் வாங்கி போட்டுக்கோ. ஓகே மேடம். என்ன இது பைத்தியக்கார மாதிரி இந்த முடி? எடுத்துடு. கன்னத்துல இருக்க மச்சமோ எடுத்துடு. டோட்டலா உன் பாடி லாங்குவேஜ் மொத்தமா மாறிடும். நீ நல்லா லவ் சாங்ஸ் கேளு. அப்பதான் நீ சூப்பரா இருப்ப. எந்த பொண்ணா இருந்தாலும் ஈஸியா விழுந்துடுவா. அப்ப சரி மேடம். ஆல் தி பெஸ்ட். நெக்ஸ்ட் டே நீங்க நடந்து போகும். எங்க 2 பேருக்குள்ள இவ்ளோ நடந்துருச்சா? அது அவனுக்கே தெரியாதே. நானா ஒரு ஃப்ளோல விடுறேன். ஹலோ, எல்லாரும் எங்க இருக்கீங்க? இன்னைக்கு நமக்கு பிராக்டிஸ் இருக்கா இல்லையா? இருக்கு. ஒரு half an hourல வந்துருவா. நீ அங்கே இரு. பக்கத்துல ஒரு ரூம் இருக்கு, அங்க மட்டும் போயிடாத. ஏண்டா ரூம் லாக் பண்ணிட்டியா? இல்லடா மாமா, மறந்து போயிட்டேன். ஐயோ டேய், உனக்கு தெரியும்லடா இந்த ரூமுக்கு யார் போனாலும் தேஜுக்கு பிடிக்காதுன்னு. அவன் லவ் ஸ்டோரி அந்த மாதிரிடா. முதல்ல நீ போனை கட் பண்ணிட்டு பேசுடா. ஐயோ சாரிடா, கட் பண்ணவே இல்லடா. Listen to me. இந்த போட்டோ என்னன்னு சொல்றியா? ப்ளீஸ் அர்ஷா, ப்ளீஸ் சொல்றியா? டேய், இப்ப மட்டும் நீ சொல்லல, உன்னை கொன்னுடுவேன்டா. சொல்றேன். நாம அப்ப ஒண்ணா சேர்ந்து நிறைய மியூசிக் ப்ரோகிராம்ஸ் பண்ணிட்டு இருந்தோம்ல. அப்ப ஒரு நாள் இந்த 2000 யாருக்கு வேணும்? 2000 யாருக்கு இப்போ வேணும்? பாத்தீங்களா, நான் கேட்ட உடனே எல்லாரும் கை தூக்குனீங்க. ஆனா இந்த பையன் என் கையில இருந்து எடுத்துட்டு போயிட்டான். அது ஏன் உங்களுக்குள்ள யாருக்கும் தோணல? நீங்க சும்மா கேக்குறீங்களோன்னு நினைச்சோம். யாராவது பணத்தை ஃப்ரீயா கொடுப்பாங்களான்னு நினைச்சோம். ஆனா லைஃப் இப்படிதான். வேணுங்கிறத கேக்குறதுக்குள்ள வேற ஒருத்தங்க எடுத்துட்டு போயிடுவாங்க. எதையுமே மனசுல வச்சுக்க கூடாது. எக்ஸ்பிரஸ் பண்ணணும். நமக்கு வேண்டியதை எடுத்துக்கணும். அது பணமா இருந்தாலும் மனசா இருந்தாலும். அக்கா, இந்த நோட்டு தேஜாண்ணா தான் வாங்கிட்டு வர சொன்னாரு. பாத்து தேஜ், I love you. இவ்ளோ நடந்தும் எதுக்காக என்கிட்ட மறைச்சிங்க? மறந்து போனதுக்கு அப்புறம் இது எல்லாத்தையும் ஞாபகப்படுத்தினா எம்பாரசிங்கா இருக்கும் தான் தேஜ் சொல்ல வேணான்னு சொல்லிட்டான். நீ என் ஆசைகள் திறந்தாய், காதல் தரும் பெருந்தாய், இரவெங்கிலும் மறந்தாய். ஓ நீ கை கோத்திட வருவாய், நெஞ்சோடுதான் அணைப்பாய், போன உயிர் தருவாய். செங்காங்கள் பூவினை சூடி கண்ணாளனின் தோள்களை வருடி, தின
அவகிட்ட போய் சொன்னேன்? நந்துக்கு ஆக்சிடென்ட் பண்ணி ஆல்ரெடி ப்ரப்போஸ் பண்ண. ஒருவேளை அவளுக்கும் காதல் ஏற்பட்டிருக்கலாம். சப்போஸ் அதுவே உண்மையா இருந்துச்சுன்னா ஒரு வாட்டி வந்த காதல் மறுபடியும் போகாதுல்ல. நந்தினி மறந்து போனாலும் அவன் மனசுல இருக்க காதல் அப்படியே தான்டா இருக்கும். அதை வெளியே எடுக்கணும்னு தான் எங்களோட பிளான். இங்க பாராத்தே, நந்து லண்டனுக்கு போயிட்டானா திரும்பி வரமாட்டா. எது பண்ணாலும் இந்த 15 டேஸ்க்குள்ள தான் பண்ணணும். இல்லனா லைஃப் முழுக்க நீ கவலைப்படுவ. அது இல்லடா. டேய், நீ நல்லவன் இல்லன்னு சொல்லலடா. ஆனா லவ் விஷயத்துல அப்பப்ப சின்ன சின்ன போய் சொல்லி தான் ஆகணும். ஆமாடா. மாமா, உன் லவர் உன்கிட்ட லவ் சொல்ல வரான்னு நினைக்கிறேன். ஒரு விஷயத்தை ஒரு வாட்டி தான் சொல்ல முடியும், என்னால ஓயாம சொல்ல முடியாது. புரியுதா? கொஞ்சம் இன்ட்ரெஸ்டோட ஒர்க் பண்ணுங்க. எக்ஸ்கியூஸ் மீ. ஐ டோன்ட் டிஸ்டர்ப். ஓ நந்தினி, நீங்களா? எப்ப வந்தீங்க? வாட் a சர்ப்ரைஸ். வாங்க வாங்க. நான் தேஜ் கிட்ட கொஞ்சம் பர்சனலா பேசணும். கொஞ்சம் வெளியே போறீங்களா? ஓ ஷூர், வை நாட். வாங்கடா. பைடா. ஆல் தி பெஸ்ட்ரா. உன்னை சந்திக்கணும்னு காலையில இருந்து காத்திருக்கேன். அவங்க சொன்ன மாதிரி நம்ம லவ் பண்ணிட்டு இருந்தோமா? அது வந்து உண்மையை சொல்லு. நான் உன்னை லவ் பண்ணனா? நான் உன் கையில ரிங் போட்டனா? நம்ம 2 பேரும் டீப்பா லவ் பண்ணிட்டு இருந்தோம். அப்போ இது என்ன? OneTamilMV.live. நீங்க நினைக்கிற மாதிரி இவன் என் லவர் இல்ல, என் அசிஸ்டன்ட். உன்னை பத்தி எல்லாம் தெரிஞ்சிருச்சு. என்ன டிராப் பண்ண வந்தப்போ உன் மொபைல மறந்துட்டு போயிட்டேன். நீ என்ன ஏமாத்திட்டல. உன் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து என்ன சீட் பண்ணிட்ட. நான் உன் பின்னாடி சுத்தணுங்கிறத அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு உன் ட்ரூப்ல பாடணும், நான் உன்னை லவ் பண்ணணும்னு சொல்லி போய் சொல்லிட்டே. அசிங்கமா இல்ல? என்ன லவ் பண்ண வைக்கிறதுக்கு இந்த அளவு கையேமாத்துவேன். ஆக்சுவலா இது எல்லாமே உண்மையை நம்பி நான் உன்னை லவ் பண்ணியிருந்தா என்னோட லவ் கடைசியில என்ன ஆயிருக்கும்? அது இல்ல நந்து, நான் சொல்றது கொஞ்சம். நீ எதுவும் சொல்லாத. குட் பை. தப்பு எந்துதான் மாமா. பண்ணது யாரா இருந்தாலும் தப்பு தானே பண்ணிருக்கோம். உனக்கு கவலையா இல்லையாடா? கவலை இல்லடா, காதல் இருக்குல்ல, அதான் கொஞ்சம் வலிக்குது. டேய், ஒரு முறை போன கூட. எதுக்குடா? அந்த பொண்ணுகிட்ட உன் நம்பர் இல்லல? இல்ல. ஓகே. அண்ணா டேய், கம் டு மெஹர் பாபா ஆசிரமம் இமிடியேட்லி. கங்காதர். இந்த போட்டோல இருக்கிறது யார் மம்மி? அவரு ஆர்ஃபன் ஸ்கூல் பிரின்சிபல் கங்காதர் சார். நான் சின்ன வயசுல அவர்கிட்ட தான் படிச்சேன். டிரைவர், மெஹர் பாபா ஆசிரமம் எங்க இருக்குன்னு தெரியுமா? தெரியுமா? அங்க போங்க. டேய், ஏன்டா அப்படி மெசேஜ் பண்ண? நந்து என் கூட ஒன்னா இருந்தப்போ 2-3 தடவை அந்த ஆசிரம் ஸ்கூல்ல டிராப் பண்ணிருக்கேன்டா. அவ இந்தியா வரதுக்கும் அந்த ஸ்கூலுக்கும் ஏதோ ஒரு லிங்க் இருக்குடா. அதனாலதான் அவளுக்கு அப்படி மெசேஜ் அனுப்புனேன். ஏதாவது க்ளூ கிடைக்க வாய்ப்பு இருக்குல்ல? டேய் மாமா, இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் இது தேவையாடா? அவ எங்க வேணாலும் போட்டு நமக்கு என்ன, விட்டுரு. டேய், நந்தினி இப்ப என்ன லவ் பண்ணலன்னு சொன்னதுக்காக இந்த நிலைமையில அவளை விட்டு போறது தப்புடா. அவளுடைய அப்பாவே அவளுக்கு ப்ராப்ளமா இருக்கும்போது வேற யார் அவளுக்கு ஹெல்ப் பண்ணுவா? வாடா. யா. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. 1 வீக்ல இவ்வளவு நடந்திருக்கா? சார், ஆக்சுவலா நான் எதுக்கு இந்தியா வந்தேன்? உங்களை பாக்குறதுக்கு நான் எதுக்கு வந்தேன் சொல்றேம்மா. உங்க அம்மா சாகறதுக்கு முந்தின நாள் எனக்கு போன் பண்ணாங்க. நீ வருவேன்னு, உனக்கு உதவி பண்ணணும்னு என்கிட்ட சொன்னாங்க. அந்த பையன் யாருன்னு தேடி இந்த டாக்குமெண்ட்ஸ் அந்த பையன் கிட்ட கொடுக்க சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் அவங்க இறந்துட்டாங்கிற செய்தியை கேட்டேன். ரொம்ப வேதனையா இருந்தது. அதுக்கப்புறமா தான் நீ என்ன பார்க்க வந்த. அந்த பையனோட அட்ரஸுக்காக நாம 2 பேரும் அந்த பையன் படிச்ச ஸ்கூலுக்கு போய் விசாரிச்சோம். மேடம், நீங்க கேட்ட அந்த இயர் ஃபைல்ஸ் சமீபத்தில் நடந்த ஃபயர் ஆக்சிடென்ட்ல எல்லாம் எரிஞ்சு போயிடுச்சு மேடம். ஒரு வேலை பண்ணலாம் மேடம். அந்த டைம்ல மூர்த்திங்கிற ஒரு கோச் இருந்தார் மேடம். அவர் பசங்க கூட ரொம்ப க்ளோஸா இருப்பார். அவரை சந்திச்சீங்கன்னா மேபி டீடைல்ஸ் கிடைக்கலாம். அவர் எங்க இருப்பார் சார்? மூர்த்தி சார் இதுக்கு முன்னாடி பெரிய கோச்சுங்க. ஆட்டோரக்ஸ் ஸ்பான்சர் பண்ற இன்டர்நேஷனல் கிரிக்கெட் டீமுக்கு அவர் தான் கோச். ஹைதராபாத்ல அவரோட ஆபீஸ் இருக்கு, போய் என்கொயரி பண்ணுங்க. அதுக்கு அப்புறமா நீ ஆபீஸுக்கு போய் என்கொயரி பண்ண. இந்த மாசம் 20ஆம் தேதி மூர்த்தி சார் வைசாக்கு வருவாருன்னு சொன்னாருன்னு என்கிட்ட வந்து நீ சொல்லிட்டு போன. அப்ப போன பொண்ணு இதோ இப்பதான் வர. அப்படின்னா
அம்மாவோடைய கடைசி ஆசையை நிறைவேற்றதான் நான் இந்தியா வந்தனா. ஆமாமா. அப்பா ஏன் இவ்வளவு சுயநலமா யோசிக்கிறாரு? கேவலம் பணத்துக்காக என்கிட்ட எல்லாமே மறைச்சாரு. நடந்ததை விட்டுருமா. பை த காட்ஸ் கிரேஸ் இப்ப எல்லாமே உனக்கு தெரிஞ்சிடுச்சு. உங்க அம்மாவோட ஆசையை நிறைவேற்றது தான் இம்பார்ட்டன்ட். எஸ் சார். கோச் மூர்த்தி சார் 20 நாள்ல வைசாக்கு வருவாருன்னு சொன்னேன். ஆல்ரெடி 15 days ஆயிடுச்சு. இன்னொரு 5 days வெயிட் பண்ணோம்னா மூர்த்தி சாரையும் பார்க்கலாம், அந்த பையனை பத்தியும் நாம தெரிஞ்சுக்கலாம். வாடா. இந்த டாக்குமெண்ட்ஸ் வாங்கிக்கோ. போயிட்டு வரேன் சார். நல்லதுமா. வா 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 வா. நந்தினி அம்மா, உங்க அப்பாவுக்கு நீ இங்க வந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா உன்னை லண்டனுக்கு கூப்பிட்டுட்டு போயிடுவாரு. தெரிய விட மாட்டேன் சார். இந்த 5 days டேடியை மேனேஜ் பண்ணி லண்டன் போகாம வைசாக் போறேன். என்னடா கடைசி வார்த்தை மட்டும் தான் கேட்டுச்சு? அவங்க அப்பாவுக்கே தெரியாம இவ எதுக்கு போகணும்னு நினைக்கிறா? நந்தினியோட அப்பா வந்திருக்காரு. என்னடா ஆண்ட்ர? நந்தினியோட அப்பா வந்திருக்காரு. டாடி மியூசிக் பேண்ட் ஆபீஸ்ல இருக்காரா? என்ன சார் இவ்வளவு தூரம்? வேர் இஸ் மை டாட்டர்? அது ஒண்ணு அவ வீட்டுல இருக்கணும், இல்ல ரிஹர்சலுக்கு இங்க வந்திருக்கணும். அவ இங்க இல்லையே. போன் பண்ணா போனையும் எடுக்கலையே. டாக்குமெண்ட்ஸ் கூட எழுதி வாங்கிட்டீங்க. ஏதாவது செஞ்சீங்கன்னு தெரிஞ்சது உங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டியே இல்லையாடா? விசில் அடிச்சு என்ட்ரி ஆகாம இருக்காளே. என்ன டாடி சடனா வந்திருக்கீங்க? நீ எங்கம்மா போயிருந்த? எவ்வளவு டென்ஷன் ஆயிட்ட தெரியுமா? என்ன தேஜ், டாடி கிட்ட சொல்லலையா? நம்ம 2 பேரும் பிராக்டிஸ் போயிருந்தோம்ல. போயிருந்தல. டாடி, தேஜ் ரொம்ப கிரேட் டாடி. ஃபியூச்சர் ஏஆர் ரஹ்மான். மியூசிக் ப்ரோகிராம எவ்வளவு கிராண்டா ஏற்பாடு பண்ணிருக்கா தெரியுமா? இமிடியேட்டா வைசாக் போயாகணும். வைசாகா? இங்கதானே பிராக்டிஸ் பண்ணணும்னு சொன்னேன், திடீர்னு இப்பதான் சேஞ்ச் ஆச்சு டாடி. இல்லையா தேஜ்? அப்படின்னா அப்படித்தான். இன்னைக்கு என்ன நம்ம கிட்ட ரொம்ப பாசத்தோட பேசுற மாதிரி தெரியுது. அது அவங்க அப்பனுக்கு தெரியாம எஸ்கேப் ஆகணும் இல்லையா, அதுக்குதான் பிளேட்டை மாத்தி மாத்தி போடுறா. அடங்கப்பா, நான் கொடுக்கறத விட்டு பாரு. சார், எங்க ப்ரோகிராம் கேன்சல் ஆயிடுச்சு. இனி நீங்க உங்க பொண்ணை கூப்பிட்டுக்கிட்டு லண்டனுக்கு புறப்படலாம். நீ கொஞ்சம் சும்மா, நான் தான் டீல் பண்ணிட்டு இருக்கேன்ல. சரியாமா? எழுந்திரீங்க, சீக்கிரம் கிளம்புங்க. வாட் ஹேப்பன்? என் ஃப்ரெண்டுக்கு மூட் சரியில்லை, லவ் பிரேக்கப் ஆயிடுச்சு, ஃபுல் அப்செட்ல இருக்கான், ப்ரோகிராம் பண்ண முடியாது. சார், நீங்க தயவு செஞ்சு போகலாம். எப்படா? அவங்களே சொல்லிட்டாங்க, நம்ம போக வேண்டியதான். 1 minute டாடி. என்ன தேஜ், உனக்கு பிரேக்கப் ஆயிடுச்சா? என்கிட்ட சொல்லவே இல்ல. யார் அந்த பொண்ணு சொல்லு, அவளை நான் கன்வின்ஸ் பண்றேன். ஐயா, அவளை கன்வின்ஸ் பண்ண முடியாது, அவ ரொம்ப திமிர் பிடிச்சவ. அவ வேலை நடக்க எவ்வளவு வேணாலும் போய் சொல்லுவா. அவளை கன்வின்ஸ் பண்றது ரொம்ப கஷ்டம், உன்னால முடியாது. என்னடா ஓவரா பண்றீங்க? நாங்க போய் சொன்னா மட்டும் உன்னால தாங்க முடியல, நீ போய் சொன்னா மட்டும் நாங்க அமைதியா இருக்கணுமா? ஆசிரமம் கேட்டியா? யா, நீ யாரையோ சந்திக்க வைசாக் போற, அந்த விஷயமும் எங்களுக்கு தெரியும். ப்ளீஸ்டா, நான் உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணா தரேன், என்னை கூட்டிட்டு போங்கடா. என்னது பணமா? நாங்க உனக்கு அவ்வளவு கேவலமா தெரியுறோமா? சார், இதெல்லாம் முறையே இல்ல சார். ப்ளீஸ் ப்ளீஸ், சாரி, ஏதோ பதட்டத்துல பேசிட்டேன், ப்ளீஸ் கூட்டிட்டு போங்க. என்னம்மா, என்ன டிஸ்கஷன்? வைசாக் ப்ரோகிராம் இருக்குதா இல்லையா? என் டாடி வராருடா, என்ன கூட்டிட்டு போறேன்னு சொல்லுங்கடா. அபிஷியலா கேக்குறா, ஓகேன்னு சொல்லுடா. ஓகே சார், ப்ரோகிராம் கன்ஃபார்ம். உங்க பொண்ண வைசாக் கூட்டு போறோம், நாளைக்கு தேஜ் வந்து பிக்கப் பண்ணிப்பா, ரெடியா இருக்க சொல்லுங்க. டாடி, நீங்க 20th மட்டும் வைசாக் வந்துடுங்க. அந்த நாள்ல நம்ம கண்டிப்பா லண்டன் போய் ஆகணும். ஹலோ, பின்னாடி உட்கார்றதுக்கு ஒன்னும் டாக்ஸி இல்ல, முன்னாடி வந்து உட்காரு. என்ன நந்து, சாப்பிட்டியா? ஹலோ, என்கிட்ட தேவையில்லாம பேசாத. உனக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல, ஒரு அக்ரிமெண்ட் தவிர. வைசாக் போனதுக்கு அப்புறம் நீ யாரோ நான் யாரோ, புரிஞ்சுதா? எல்லாம் சரிதான். மகாகணபதிம்
லூசு. என்றா கண்ணு, ஊருக்கு போனதுக்கு அப்புறம் நீ யாரோ நான் யாரோவா? இது சும்மா ஜஸ்ட் ட்ரெய்லர் மட்டும்தான். ஊருக்கு வாடி தங்க, உனக்கு ஸ்ட்ரோக்கே கொடுக்கறேன். அவனை சிரிச்சனா? சாரி தம்பி, டேங்க் ஃபுல் பண்ணுப்பா. அக்கா, அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை. நீ இப்ப எங்க இருந்தாலும் சரி, சீக்கிரம் வந்துடுறா. நான் வரேன். ஐயோ, எங்க போயிட்டு இருக்க? எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு. நீ இங்கே கார்ல வெயிட் பண்ண, நான் சீக்கிரமா வந்துடுறேன். நானும் கூட வருவேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுன்னு சொல்றல, வரேன் இரு. என்ன இங்க தனியா விட்டுட்டு போற அளவுக்கு அப்படி என்ன உனக்கு முக்கியமான வேலை? பசிக்குது, தின்ன போறேன். நான் தனியா இங்க என்ன பண்றது? இந்த அம்மா சக்தி வாய்ந்தவங்க. உனக்கு என்ன வேணுமோ கேளு, கண்டிப்பா அது நடக்கும். அம்மா, இவன் டார்ச்சர் என்னால தாங்க முடியல. இவன் கிட்ட இருந்து என்ன எவ்வளவு சீக்கிரம் பிரிக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் பிரிச்சிடுங்க ப்ளீஸ். எங்க போயிட்டு இருக்கோம்? அடப்பாவி, பசிச்சா நீ எந்த வீட்டுல வேணா பூந்துடுவியா? அக்கா, தேஜ், ஹாப்பி பர்த்டேடா. இதுக்காக தான் பெரியம்மா உடம்பு சரியில்லைன்னு சொன்னீங்களா? நார்மலா கூப்பிட்டா நீ வரமாட்டல, அதான் இப்படி சொன்னேன். லூசு, பெரியப்பாவுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியுமா? அதெல்லாம் ஒண்ணும் ஆகாதுடா. சரி, நான் கிளம்புறேன். டே தேஜ், ஒரு முறை என் பேச்ச கேளுடா. நான் கிளம்புறேன். டே தேஜ், இருடா, என் பேச்ச கேளுடா. டே தேஜ். யாரு? உங்க வீட்டுக்கு ஒரு திட்டு பையன் வந்திருக்கான். வந்துட்டானா? எனக்கு தெரியும், இன்னைக்கு அவனுக்கு பிறந்த நாள். யார் அண்ணி? திருட்டு பையன் வந்திருக்கானா? சூப்பர். நீ அவன் கூட தான் வந்திருக்கியாமா? என்ன லூசா? யாருக்கா வந்திருக்கா? ஸ்மோக் பாப்பா. தேஜ் அவனை லவ் பண்றா. தேஜ் லவ் பண்ற பொண்ணே வா. ஓ, வாமா நந்தினி. ஏன் பேரு இவங்களுக்கு எப்படி தெரியும்? மம்மி, பெரியம்மா, சித்தி, அவங்க அத்தை, முறை பொண்ணு, ரெண்டு பேருக்கு ஒருத்த மாசம் கல்யாணம். குரங்கு குட்டி என்னோட தங்கச்சி. லட்சுமி, என்ன அங்க சத்தம்? நிம்மதியா தூங்க விட மாட்டீங்களா? என்ன அங்க சத்தம்? மறந்துட்டீங்களா? இன்னைக்கு நம்ம தேஜோட பிறந்த நாள். அவனே இல்லனாச்சு, பிறந்த நாள் வேறையா? போங்க எல்லாரும்.
நடுரா. யார் ஆண்டி இப்படி கத்திக்கிட்டு இருக்கிறது? இந்த பொண்ணு யாரு? பெரியப்பா, இவன் என்னோட ஃப்ரெண்ட். சம்மர் ஹாலிடேல சோ நம்ம வீட்டுக்கு வந்திருக்கா. சரி, ஓகே, போய் தூங்குங்க. வாமா. ஹே, இரு. அது என்ன உன் ஃப்ரெண்டுன்னு சொன்ன? தேஜோட ஃப்ரெண்டுன்னு சொல்லியிருந்தா என்ன ஆயிருக்கும் தெரியுமா? லாஸ்ட் இயர் அக்காவோட கல்யாணம் நடக்கும்போது அப்போ போனவ இப்போ வந்திருக்கான். இதான் தேஜோட பிளாஷ்பேக். வந்துட்டு இருக்க மம்மி. ஓ, இவனுக்கு இவ்ளோ பிளாஷ்பேக் இருக்கா? வைசாக்குக்கு கோச் வரதுக்கு இன்னும் 4 நாள் இருக்கு. இந்த 4 நாள் அவன் கூட தனியா இருந்தானா என்ன டார்ச்சர் பண்ணிடுவான். இந்த 4 நாள் நான் இங்க இருந்தாதான் சேஃப். எப்படியாவது இங்கே இருக்கணும். வீட்டுக்கு உங்களுக்கு உடம்பு சொல்லணும் என்ன கூப்பிட்டீங்க? வாய முடுறா, இல்லைன்னா நீ வருவியா? சாப்பிடு. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday கண்ணா. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you. ஏய் வாமா. அட வாமா. இது புடி. பெரியம்மா, அது ஒரு பேஸ்ட். அப்படியா? 5 minutes நானே வரேன். எனக்கு கால் ரொம்ப வலிக்குது. 2 டேஸ்க்கு அப்புறமா போலாமா? ஏய், என்ன செட்டிங்க? அவ்வளவு சீன்ல இல்ல. 2 minutes தான், கிளம்புறோம். என்னது, கிளம்ப போறியா? பெரியம்மா, பெரியப்பா பார்த்தா ப்ராப்ளம் ஆயிடும். அப்படின்னா எனக்கு உண்மையாவே உடம்பு சரியில்லைன்னா போயிடுவியா? அடச்சி, இப்படி எத்தனை நாள் என்ன விட்டு பிரிஞ்சிருப்படா? உங்க மேல பாசம் இருந்தா அவனும் இருப்பான் ஆண்டி. ஏய், இது என்ன ஃபிட்டிங்கா? டேய், என்னடா அங்க சத்தம்? ஹேய், கிரேசி பாய்ஸ் மியூசிக் ட்ரூப். நிறுத்துடா. டேய், பக்கத்து வீட்டுக்காரன் லைட் போட்டிருக்கான். யாராவது பார்த்தாங்கன்னா பிரச்சனை ஆயிரும். சித்தப்பா, நான் இப்பவே கிளம்புறேன். காலையில கிளம்பு. முதல்ல வாயை மூடிட்டு படு. போங்க, எல்லாரும் போய் படுங்க. ஓய், சீக்கிரம் ரெடி ஆக, கிளம்பணும். பெரியப்பா பாக்கிறதுக்குள்ள கிளம்பி ஆகணும். பாத்ரூம் இங்க இல்ல, மேல் ரூம்ல இருக்க. சீக்கிரம் போ. எப்படியாவது இங்கே இருக்கிற மாதிரி பிளான் பண்ணணுமே. என்ன பண்றது? எஸ், கார் கீ எடுத்துட்டா நீ எப்படிடா போவ? இப்ப எப்படி வெளியே போகிறது? ஐயோ, வந்துட்டு இருக்கானே. சந்துருவும் வந்துட்டு இருக்கான். நீ மட்டும் வரன்னு சொல்லி வர மாட்டேங்கிற. பெரியப்பா, Get out. பெரியப்பா, That's not my problem. அப்படின்னா இந்த ப்ரோக்ராம் கட்டு. No. 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 பீரோல என் பர்ஸ் இருக்கு, எடுத்துட்டு வா. ஹலோ, வீராச்சாரி, எங்க ரூம் கதவு சரியா மூட மாட்டேங்குது. நீ ஒரு முறை வந்து பாரு. சொந்தக்காரங்க எல்லாம் வந்துட்டு இருக்காங்க. சரியா? என்னம்மா, நீயே இங்க இருக்க? ஓ, தேஜு உன்னை கூட்டிட்டு போயிடுவான்னு நீ பயந்து இங்க ஒளிஞ்சிட்டு இருக்கியா? அவனை நான் சம்மதிக்க வைக்கிறேன். நீயும் இங்கதான் இருக்கியா? ஏய், என்ன பீரோ கிட்ட பேசிட்டு இருக்கியா? ஒண்ணு இல்லைங்க, பர்ஸ காணோம். நீங்க போங்க, நான் தேடி கொண்டு வரேன். சரி, நான் கீழே வெயிட் பண்றேன். டேய், வாடா. வாங்க. பெரியம்மா, என்னதான் நீ காதலிச்சாலும் இந்த மாதிரியா பண்ணுவ? வாய முட்றா. எல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் தான். ஓகே பெரியம்மா. ஏய், வாட்ஸ் ஹேப்பனிங்? எல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் தாமா. வா. எனக்கு தேவையில்ல. பெரியப்பா, உதவி எனக்கு தேவையில்ல. சூடா இருக்கு. அவ உன்னோட ஃப்ரெண்டு தானே? என்ன செவுரு மேல ஏறிட்டு இருக்கா? இதோ பாத்துறேன் பெரியப்பா. நந்தினி, நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? சீக்கிரம் வா. டேய், பெரியப்பா பாத்துட்டு இருக்காரா? நீ போ, நான் அவளை அப்புறமா அனுப்பி வைக்கிறேன். ஓகே ஓகே, அம்மன் கோவில் கிட்ட அனுப்பி வை. சரி சரி. அது ஒண்ணும் இல்ல பெரியப்பா, உங்களை பார்த்து கொஞ்சம் பயந்துட்டு இருக்கா. என்ன பார்த்தா? என்னம்மா இதெல்லாம்? நல்ல பொண்ணு.
விஸ்வநாதன் ஐயா. இதோ வரேன். காரை இங்க தானே விட்டு இருந்த. அட அங்க எப்படி போச்சு? ஏண்டா, அன்னைக்கு உங்க பெரியப்பா உன்னை வீட்டை விட்டு விரட்டிட்டாருங்கிறதுக்காக நாங்க பொறுமையா இருந்தோம். ஆனா மறுபடியும் நீ இங்க வந்து இஷ்டத்துக்கு சுத்திக்கிட்டு இருக்க. இந்த கூத்து எத்தனை நாளா நடக்குது? அதெல்லாம் ஒண்ணு இல்ல அஜய். டேய், இவன் பெரியப்பாவை கூப்பிடுங்கடா. அஜய் அஜய், நான் கிளம்புற அஜய். திரும்பி வரமாட்டேன். நீ சொல்ற எல்லாத்தையும் செய்யற. பெரியப்பா மட்டும் கூப்பிட வேண்டாம் ப்ளீஸ். ஒண்ணு நந்தினி, நீ வராத. தேஜ், அந்த பொண்ணை விட்டு மச்சான். எனக்கு அந்த பொண்ணுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. ப்ளீஸ் மச்சான், அவளை விட்டு மச்சான். எமோஷனை பார்த்தாலே தெரியுது அந்த பொண்ணுக்கு உனக்கு எவ்வளவு சம்பந்தம் இருக்குன்னு. இப்படித்தானே உன் தங்கச்சி சின்ன வயசுல இருந்து காதலிச்ச. அவளை கூட்டிட்டு போய் எவனோ ஒருத்தர் கல்யாணம் பண்ணி வச்சா நான் என்ன பண்றது? ப்ளீஸ் மச்சான், உன கையெடுத்து கும்பிடுற அந்த பொண்ணை விட்டுடு. குடிங்கடா அவளை. அவனை விட்டுடுங்க ப்ளீஸ். போ. அன்னைக்கு உங்க வார்த்தைக்கு மரியாதை கொடுத்து அவனை நாங்க உயிரோட விட்டுட்டோம். ஆனா இன்னைக்கு அவன் உங்க வார்த்தைக்கு மரியாதை கொடுக்காம உங்க வீட்டுக்கு வந்துட்டு போனது மட்டும் இல்லாம என் பையனை வேற அடிச்சிருக்கான். இப்ப என்ன பண்ண சொல்றீங்க? இதுல பெரியப்பாவோட தப்பு எதுவும் இல்ல. நான் இந்த வீட்டுக்கு வந்த விஷயம் கூட அவருக்கு தெரியாது. தயவு செஞ்சு அவர் எதுவும் சொல்லாதீங்க. நிறுத்துடா. எதுக்குடி நான் உயிரோட இருக்கும் போதே என்னை இத்தனை முறை சாகடிக்கிறீங்க? அது சரி, நான் எதுக்கு இதை உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன்? இந்த வீட்டுல இருக்கிற எல்லாரும் சேர்ந்து தானே என்னை ஏமாத்துறீங்க. ஐயா, தப்பு என்னோடதான். என்னை யார் கால்ல விழ சொல்றீங்களோ சொல்லுங்க. நீங்க யார் காலையே விழ வேண்டிய அவசியம் இல்ல பெரியப்பா. பெரியப்பா, தரித்திரம் முடிச்சவளே, மறுபடியும் எதுக்கடி வந்த? இந்த பிரச்சனைக்கு நீங்க ரெண்டு பேரும் தான் காரணம். என்ன என்ன வேணாலும் சொல்லுங்கப்பா. அண்ணனை எதுவும் சொல்லாதீங்க. வாய மூடத்தா. சாரிண்ணே, என்ன தடுக்காதீங்க. பெரியப்பா, ஆக்சுவலி அன்னைக்கு ராத்திரி என்ன நடந்துச்சு தெரியுமா? நான் ஆதித்யாங்கிற ஒருத்தரை காதலிச்சேன். அன்னைக்கு ராத்திரி எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறமா எனக்காக வெயிட் பண்ண ஆதித்யா கூட சேர்ந்து நான் கிளம்பி போயிட்டேன். சீக்கிரமா போங்க, சீக்கிரமா போங்க ப்ளீஸ். ஏய், உங்க அண்ணன் நான் தான் அவரை வர சொல்லியிருந்தேன்.
பேசாத. உனக்கு என்ன அவ்வளவு தெரியுமா? இவரை நான் உயிருக்கு உயிரா காதலிக்கிறேன்னு அத முன்னாடியே சொல்லிருக்கணும். சொன்னா அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. அதுக்குன்னு இப்படிதான் போவியா? ஒரு முறையாவது நீ அம்மா அப்பா பெரியம்மா பெரியப்பா பத்தி யோசிச்சு பாத்தியா? செத்து போயிடுவாங்கடி. சின்ன பிள்ளையில இருந்து உன் மேல பைத்தியமா இருக்கிற அந்த அஜய்க்கு என்ன சொல்ல முடியும்? அந்த அளவுக்கு சுயநல பாத்தியா நீ? ஸ்வேதா, நம்ம போலாம் வா. என்னடா போலாம்? என்னடா போலாம்? அவன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார். இதுக்கு நான் வீட்டுல இருக்க சம்மதமாக இப்படியே ஸ்வேதா 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 நில்லு. ஸ்வேதா ஸ்வேதா என்னடா புச்சிங்க? நீ ஏன் இப்படி எல்லாம் பண்ற? உங்க அம்மா அப்பாவுக்கு தெரிஞ்ச என்ன ஆகும்? என்ன ஆச்சுடா? என்ன ஆச்சுமா? நான் பிரெக்னெண்டா இருக்கேன். God bless you, da. தப்பு செஞ்சது நானு. ஆனா இந்த தங்கச்சியோட மானத்தை காப்பாத்த அண்ணன் நம்ம ஃபேமிலி பார்வைக்கு கெட்டவனா தெரியறாப்பா. இன்னைக்கு இங்க இவ்ளோ நடந்ததுக்கு அப்புறமும் கூட இது எல்லாத்துக்கும் காரணம் நான் தானே அண்ணன் சொல்லவே இல்ல. அதுதான் என்னோட அண்ணன். எதுக்காக இந்த விஷயத்தெல்லாம் என்கிட்ட மறைச்ச? ஒண்ணும் இல்ல பெரியம்மா. என்னங்க இதெல்லாம்? பெரியப்பா என்னங்க என்னங்க? சாரிடா தங்கம், சாரி. என்ன பெரியப்பா இதெல்லாம்? நீங்க போய் வா. பெரியப்பா வாமா. தேஜ் வாடா. அண்ணே என்ன மன்னிச்சிடுங்க அண்ணே. டேய் போய் தொலைங்கடா. அம்மா, இதுக்கு முன்னாடி அவனை பத்தி தெரியாம அவனை விட்டு பிரிஞ்சிடணும்னு நான் அவசரப்பட்டு வேண்டிக்கிட்டேன். அதை கேன்சல் பண்ணிக்கோங்கம்மா. நான் இங்கதான் இருக்கணும். அவ எனக்கு வேணும். என்னுடைய ஆசையை நிறைவேற்றுங்க. தேங்க்யூ. பாய் பாய். எங்கம்மா போயிருந்த? உனக்காக தான் காத்துட்டு இருக்கோம். எதுக்கு அங்கிள்? ஏமா உங்க அம்மாவை காப்பாத்தணும்னு தேடுறதுக்காக வந்திருக்கியா? ஆமா அங்கிள். உங்களுக்கு எப்படி தெரியும்? இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன். மூர்த்தி சார், நந்தினி வந்திருக்கா. மூர்த்தி சார் யூகேல இருந்து முன்னாடியே வந்துட்டாருன்னு தெரிஞ்சு நான் வைசாக் போய் இவரை சந்திச்சேன். அம்மாடி, இவரை சந்திச்சதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது பையன் வீடு இதுதான். அப்புறம் பெரியவர் சொன்னார் நீயும் இங்கேதான் இருக்கேன்னு. எனக்கெல்லாம் தெரியுமா. உங்க அம்மாவை காப்பாத்துறதும் ஜெயிலுக்கு போனதும் வேற யாரும் இல்ல, தேஜ் தம்பி தான். நீங்க சொல்றது உண்மையா சார்? ஆமாமா, என் பையன் தான் உங்க அம்மாவை காப்பாத்திருக்கான். தேஜ், என் அம்மா உன்னை பத்தி எல்லாத்தையும் கங்காதாஸ் சொல்லிட்டாரு. உங்க அம்மா சாகும்போது என்ன பத்தி தான் நினைச்சிட்டு இருந்தாங்கன்னு சொன்னாரு. உங்க அம்மா உண்மையிலேயே கிரேட் நந்தினி. இதெல்லாம் எதுவும் தெரியாம உன்னை ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டேன். ஐ எம் சாரி. டேய் கொஞ்சம் என் கூட வா. என்ன பெரியப்பா? வாடா. தேஜு, நந்தினி வந்திருக்காளா? அப்புறம் இவனை எதுக்கு கூட்டிட்டு வந்தீங்க? கேக்கலாம்ல? கேக்கலாம். பெரியப்பா என்ன இதெல்லாம்? அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா, இப்பதான் எல்லாரும் சொன்னாங்க நீ அந்த பொண்ணு லவ் பண்றியாமே. நான் நந்தினி கிட்ட பேசுறேன். ஓகே? வேண்டாம் பெரியப்பா. ஏண்டா, எதுக்கு வேண்டான்னு சொல்ற? நந்து உன்னை லவ் பண்ணது உண்மைதான். ஆனா என்னோட பேட் லக், அவ மனசுல என்ன இருந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியே அவளுக்கு ஆக்சிடென்ட் ஆகி பழச மறந்துட்டா.
இருந்தாலும் பரவாயில்ல, அவ காதலை எப்படியாவது அடைஞ்சாலே போதுன்னு நினைச்சு ட்ரை பண்ணி அவ கண்ணு முன்னாடி ஒரு ஃப்ராட நினைக்கிறேன் பெரியப்பா. இப்பதான் தெரிஞ்சது அவ என்கிட்ட தேங்க்ஸ் சொல்றதுக்காக தான் வந்திருக்கான்னு. வேண்டாம் பெரியப்பா, நமக்கு வேண்டாம். டேடே, எல்லாம் ஒண்ணு கூடி வரும்போது நீயே எல்லாத்தையும் கெடுத்துறாதடா. ஆமாடா, இப்ப சொன்ன நந்தினி கண்டிப்பா ஒத்துப்படா. இப்ப அவ ஒத்துக்கலாம், எனக்காக அவளுடைய உயிரை கூட கொடுக்கலாம். ஆனா அது உண்மையான காதலா இருக்கா? நன்றி தீக்கிற மாதிரி ஆயிடும் பெரியப்பா. அது எனக்கு வேண்டாம் பெரியப்பா. அது இல்லடா, சின்ன வயசுல நீங்க தானே சொன்னீங்க பெரியப்பா, நாம யாருக்காவது உதவி செஞ்சா அவங்களுடைய அன்பை மட்டும்தான் பெறணுமே தவிர பிரதிபலனை எதிர்பார்க்க கூடாதுன்னு. இப்ப நான் அவளை காதலிக்கிறேன்னு சொன்னா அவ என் காதலை ஒத்துக்கிட்டாலும் அது என் சுயநலமா தான் தெரியும். காதலுங்கிறது மனசுல இருந்து மட்டும்தான் வரணும், செஞ்ச உதவிக்காக எப்பவும் வரக்கூடாது பெரியப்பா. நீ யாருன்னு தெரியறதுக்கு முன்னாடியே நான் உன்னை லவ் பண்ண. அண்ணா, உன் பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்லிட்ட. ஒருவேளை அவ முன்னாடியே உன்னை லவ் பண்ணிருந்தா? இல்லடா, நாங்க வந்த அன்னைக்கு அவ கடவுள்கிட்ட என்ன வேணான்னு தெரியுமா? என்னை விட்டு சீக்கிரம் போயிடணும்னு. அவ போறதாண்டா பெட்டர். நந்தினி வந்து சொன்னாலும் நான் ஒத்துக்க போறது. தேஜ், தேஜ். ஓ, எல்லாரும் இங்கதான் இருக்கீங்களா? ஆமாமா. தேஜ், ஈவினிங் ஃபிளைட். அப்பா ஏர்போர்ட்ல காத்துட்டு இருப்பாரு. நான் புறப்படுறேன். போயிட்டு வரேங்க. கொஞ்சம் இருமா, ஏர்போர்ட்ல டிராப் பண்ணிட்டு வாடா. வா, ஈவினிங் தானம்மா ஃபிளைட், நிறைய டைம் இருக்கு. நல்லா சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுத்துட்டே போலாம். வாங்க போலாமா? டேய், ஒரு முறை நான் சொல்றது கேளுடா, யோசிச்சு பாருடா. தேஜ், போலாம். போலாம். Bye. வாமா, ப்ரோக்ராம் நல்லா நடந்துச்சா? வாங்கிக்கோங்க டாடி. என்னம்மா இது? இந்த ப்ராப்பர்ட்டிக்காக தானே நீங்க இந்தியா வந்தீங்க? என் கூட வந்து தேஜ் தான் சின்ன வயசுல அம்மாவை காப்பாத்தினது. அவன் அம்மா கொடுத்த ப்ராப்பர்ட்டியை வேண்டாம் சொல்லிட்டான்.
flying from Vizag to London on flight AI 488. Your flight is ready to leave. Please go to gate 3. ஹாய் நந்தினி. The doors are... என்னம்மா தேஜுக்கு ப்ரப்போஸ் பண்ணிட்டியா? இல்ல சார். நீங்க யாரு? என்னம்மா இப்படி கேக்குற? அன்னைக்கு காலேஜுக்கு வந்தல்ல, மறந்து போயிட்டியா? ஆமா, எல்லாத்தையும் மறந்துட்டேன் சார். நான் இந்தியாக்கு வந்ததும் அப்புறம் இங்க நடந்ததும் எல்லாத்தையும் மறந்துட்டேன் சார். OneTamilMV.live. இவ்வளவு நடந்திருக்கா? கவலைப்படாதம்மா. அன்னைக்கு என்ன நடந்ததுன்னு நானே உனக்கு சொல்றேன். அன்னைக்கு தேஜுக்கு எக்ஸாம் நடந்துட்டு இருக்கும்போது நீ அவனுக்கு ப்ரப்போஸ் பண்ண வந்த. ஒரு லெட்டர் கொடுத்து தேஜு கிட்ட கொடுக்க சொன்னேன். ஆனா நான் உடனே அதை கிழிச்சு போட்டேன். நீயும் உடனே அந்த இடத்த விட்டு போயிட்ட. யார் நீங்க? டாடி, just 1 minute. இல்லம்மா, போர்டிங் அனௌன்ஸ்மெண்ட் ஆயிருச்சு, போக வேண்டாமா? சாரி சார். இட்ஸ் ஓகே. என் லக்கு இவ்வளவுதான். இது எல்லாத்தையும் தேஜ் கிட்ட சொன்னாலும் நம்ப மாட்டான். தேங்க்யூ so much சார். நில்லுமா, அன்னைக்கு நீ மறுபடியும் திரும்பி வந்த. அன்னைக்கு நீ அவனை மறுபடியும் பார்க்க வந்தம்மா. சார், மறுபடியும் உனக்கு என்னம்மா? சார், அட்லீஸ்ட் தேஜ் கிட்ட இந்த பெண்ணாவது கொடுக்குறீங்களா? அவனே பெண்ணை கொண்டு வந்திருக்காமா. இது எழுதுற பெண்ணு கிடையாது. பின்ன 1 minute. டேய், எக்ஸாம் அப்புறமா எழுதலாம். முதல்ல வெளிய வாடா. I love you, love you, love you. இத தேஜ் கிட்ட கொடுங்க, அவனுக்கு புரியும். தேஜ், who is தேஜ்? தேஜ், தேஜ். எங்க தேஜ் யாரு? தேஜ். தேஜையும் காணும், அந்த பொண்ணையும் காணும். உங்க 2 பேர்ல யார்ட்டையாவது இந்த பெண்ணை கொடுக்கணும்னு நான் தேடிக்கிட்டே இருந்தேம்மா. இந்தா உன்னோட பெண். Thank you sir. அம்மாடி நந்தினி. சார் வெயிட், ப்ளீஸ் வெயிட். இந்த பெண்ணு ப்ரொஃபசர் கொடுத்தாரு. நீ எக்ஸாம் எழுதினப்போ நான் உன்னை பார்க்க வந்தேனா? நீ வந்தியா? டேய், எக்ஸாம் அப்புறமா எழுதலாம். முதல்ல வெளிய வாடா. I love you, love you, love you. நான் உன்னை ஆரம்பத்துல இருந்து லவ் பண்ணேன்னு நிரூபிக்க இதை தவிர என்கிட்ட வேற ஒண்ணுமே இல்ல தேஜ். I love you, I love you தேஜ்.